ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோன்னா நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வேகமாக காரில் வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட கார் டிரைவர் இருக்கார்ல, அவர் ஒரு அளவாக தான் வந்துட்டுருப்பாரு. வேகமாக போன்னு அவரை வேற திட்டிகிட்டே வருவாங்க. பின்னாடியே தான் ஹீரோவும் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார். அப்போ அந்த டிரைவருக்கு கால் பண்ணியே அவர் திட்டுவார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினோட பாடி கார்டாக இருப்பார். ஸோ அவர் அந்த டிரைவர் இருக்கார்ல, அவரை சத்தம் போடும்போது அவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் உடனே ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ எனக்கு வேலை பார்க்குறியா இல்லை அவனுக்கு வேலை பார்க்குறியா, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சத்தம் போடவும் அவரும் வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். தெரியாது, ஓட்டாட்டி இவ திட்டுவா, ஓட்டுனா அவன் திட்டுவான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே அவர் என்ன பண்ணிடுவார், அந்த பதட்டத்திலே ஓட்டுறாரா. எதிர்த்தாப்புல ஒரு ட்ரக்கு வரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே இதாகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். டக்குன்னு மோதி அப்படியே போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே போய் விழுந்துருவாங்க. இதில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாறை இருக்குமா, லைட்டாக தலை போய் அங்கே அப்படியே உரசிடும். அப்படியே மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ளேயே உள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான். இதை பார்த்துட்டு பின்னாடி தானே ஹீரோ வராரு, அவரும் உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சு ஹீரோயினை கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுவார். இப்போ அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க ரெஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நடந்தது எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லை. அவங்க அப்பா தான் பார்ப்பாரு. அவங்க அப்பாவை கூட அவங்களுக்கு யாருனே ஞாபகமே இருக்காது. ஞாபகம் தெரியலன்னா அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவனை பிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க ஆளுங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்க ஆளுங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டிரைவர் தான். அவராக கதறிட்டு இருக்காரு. என்னை விட்டுருங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க தான் போக சொன்னாங்கன்னு யாருமே கேட்கவே மாட்டுறாங்க. அவங்க அப்பாவா ரொம்ப கோவத்தோட உச்சிக்க போயிடுறாரு. பெரிய ஹாக்கி ஸ்டிக்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நேராக போய் இவர் போய் ஹீரோட காலில் போய் விழுந்துடுறாரு. ஏன்னா ஹீரோ தான் இங்கே படுக்கடா இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் சொன்னால் இங்கே எல்லோரும் கேட்பாங்க. அவர்கிட்ட போய் கெஞ்சுறாரு. உங்களுக்கே தெரியும்ல, அவங்க சொல்லி தான் நான் வேகமாக போனேன், நான் வேணும்னே செய்யலை, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்பாரு. காப்பாற்றுவாருன்னு பார்த்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்கே இருக்க தண்ணிக்குள்ளே தலையை முக்கி அவர் ஒரு வழியாக பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னா தான் அவங்க அப்பாவுக்கு நிம்மதியாக இருக்கும். நீ தான் என்னோட உணர்வுகளை கரெக்டாக புரிஞ்சுக்கிற, அவனுக்கு இதோட அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் தலையை வெளியே எடுத்து விட்டுருவாரு. எதுக்காக ஹீரோ இப்படி பண்ணுறாருன்னா, இப்போ இவர் மேலே தப்பு இல்லைன்றது ஹீரோக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இவர் இது பண்ணலை அப்படின்னா அவங்கெல்லாம் சேர்ந்து இவர் ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் ஹீரோ இப்படி ஒரு ட்ராமாவே பண்ணியிருப்பாரு. அவங்களாம் கிளம்பி போனோடு இவருக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கொஞ்சம் மயக்க நிலையிலே கிளம்பிடுவார். இப்போ ஹீரோனோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு டெம்பரரியாக தான் மெமரி லாஸ் ஆகியிருக்கும், அது சீக்கிரமாகவே சரியாயிடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கேட்க ஹீரோயினோட அப்பா இருக்காருல, அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. ஏன்னா ஹீரோயின் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, வேணும்னே பல தடவை அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை அவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் நல்லா இருக்க நேரத்தில் இப்படி தான் பண்ணுவா. இப்போ வேற இவருக்கு மெமரி லாஸ்ன்னு வேற சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு அர்ஜென்ட்டாக வெளியில் வேலை இருக்குது, அதாவது முக்கியமான மீட்டிங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குது, நீ தான் எப்படியாவது என் பொண்ணை பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பையும் ஹீரோனோட அப்பா ஹீரோ கிட்ட ஒப்படைப்பாரு. ஹீரோக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, எதுக்காக இவங்க என்னதான் இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் அவர் வேலை தானே பார்க்குறாரு. ஸோ ஹீரோயின் எதுக்காக இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறாங்க அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோன்னு மட்டும் சொல்கிறாங்களே, என்ன காரணமாக இருக்கோ, அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அவள் எதனால டிப்ரெஷனாக இருக்கா, அவள் எதுக்காக இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கணும். இதுவும் இவர் இப்போ வெளியூர்லாம் போகிறாரு. ஸோ இந்த டைமை பயன்படுத்தி நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. ஸோ ஹீரோ எப்படா அவங்க இப்போ பார்த்துக்கிறதுக்காக ஷிஃப்ட் மாற்றி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க வெளியே வரும்போது இப்போ ஹீரோ போய் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. உள்ளே போகும்போது பார்த்தா ஹீரோயினை காணும். எங்கன்னு பார்த்தா அந்த பாத் டப் ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குது. அச்சோ, திரும்பவும் எதுவும் பண்ணிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆனதுனால ஹீரோ எதுக்கு திரும்ப இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கிட்டு வந்துடுறாங்க. வரும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறாங்க. இவன் தான் அன்றைக்கி நம்மளை காப்பாற்றுறான், ஒரு வேளை நம்மளை காப்பாற்ற தான் வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஹீரோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி, அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவை ஃபஸ்ட் டைம் பார்த்து அவங்களுக்கு இதில் ஹீரோவை பிடிச்ச மாதிரி ஆகிடுது. உடனே ஹீரோவாக அவங்க கையெல்லாம் கட்டி கொண்டு கட்டில் மேலே போட்டு இந்த மாதிரிலாம் இனிமேல் எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பேசிகிட்டே இருப்பாரா. இப்படியே தான் நீ அமைதியாக இருக்கணும், கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நல்ல விதமாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார். நீ எங்கே வேணா போ, எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் கையை மட்டும் அவுத்து விட்டுட்டு போ அப்படின்னு ஒன்று. இல்லை, நீ திரும்ப இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா எப்படி உன் கையை நான் அவுத்து விட முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதனால தான் பாத் டப்பில் ஒரு மூலிகை குளியல் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன், அதை போய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும் போது ஹீரோ நம்பலை. அப்போ அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, மூலிகை குளியல் எடுக்கலாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அது யார்கிட்டயே சொல்லியிருக்க மாட்டாங்க. அங்கே ரொம்ப பணக்காரவங்கலாம் இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் இருக்கும், அந்த ஃப்ளேவரை போட்டு மூலிகை குளியல் எடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஹீரோயினுக்கு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஹீரோயின் பொறுத்த
பொறுத்தவரைக்கும் அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த குளிக்கிற இடத்துல இருக்கும்ல மூலிகை குளியலுக்காக, அத எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க அத யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுல தான் நான் அப்படியே அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா அவங்க எடுத்து அத யூஸ் பண்ண உடனே நான் வேற ஏதோ நெனச்சு பயந்துட்டு தான் உங்கள கூப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லவும், ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இப்பயாவது என் கைய அவுத்து விடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வந்துட்டு இப்ப அந்த மெய்டு இருக்காங்கல்ல, ஹீரோயினுக்கு வந்துட்டு டேப்லெட்லாம் குடுக்குறாங்க. குடுக்கும்போது அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா அவங்கள விட இவங்க தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ரொம்ப கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாரு. ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "எதுக்காக நீ இந்த மாதிரி பயந்துட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. "இதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் கிடையாது மேடம். இப்ப தான் நீங்க மொத எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க." அப்படின்னோனே இவங்களுக்கே ஒண்ணும் புரியாது. இப்ப ஹீரோ என்ன யோசிப்பாருன்னா, இந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோயின் வந்துட்டு வேற மாதிரி இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றது? ரொம்ப ரொம்ப ரூட் பிஹேவியரா இருக்கும். ரொம்ப அதட்டுறது, திட்டுறது, வாய தொறந்தாலும் இப்படி தான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டலா அவங்க வந்து சேஞ்ச் ஆகியிருக்கிறது ஹீரோவும் பார்ப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்டன்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து நடந்துட்டு இருப்பாங்களா, அப்ப அவங்கள வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டே இருப்பாரு. இத ஹீரோ பார்த்துருவாரு. டக்குன்னு வந்து அவரு என்ன பண்ணுவாரு, ஒரு கொடைய அப்படி விரிப்பார் பாருங்க. அந்த கொடையில நெறைய பூ கொட்டி வச்சிருப்பாரு. அந்த பூவெல்லாம் ஹீரோயின் மேல கொட்டிரும். அந்த கொடையில இந்த அப்படியே ஆப்போசிட் திருப்பும்போது அங்க ஓப்பன் ஆகும்போது அந்த அதாவது சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, அங்க இருந்துட்டு ஒரு கம்பி மாரி வந்துட்டு நேரா போய் யார் ஃபோட்டோ எடுத்தாங்களோ அவங்கள போய் அத குத்திடும். அதோட பார்த்தீங்கன்னா, அவர் அங்க மாட்டிப்பாரா, உடனே ஆளுங்கலாம் இப்ப வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்போ ஒரு லேடிய வச்சிருப்பாரு வேலைக்காக. எதுக்காகன்னா, அவருக்கு கீழ ஒரு அசிஸ்டன்ட் மாரி வச்சிருப்பாரு. இவர் எதுக்காக ஹீரோயின வந்து ஃபோட்டோ எடுத்தாரு அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லவும், அவங்களும் வந்துட்டு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இவருக்கு இதே வேலை தான். ஏதாவது செலிபிரிட்டியானவங்க வந்துட்டு அந்த லேடீஸுங்கள வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அவங்கள வந்துட்டு இஷ்டத்துக்கும் அவங்கள பத்தி கதை கட்டி விடுறதே வந்து இவனுக்கெல்லாம் அந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லவும், அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க சொல்ற மாரிலாம் இல்ல. வேணும்னா என் கேமராவ செக் பண்ணி பாருங்க. நான் அந்த மாரிலாம் எதுவும் பண்ணலன்னு" சொல்லுவாரு. கேமராவையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கேமரால ஹீரோயின் எந்த ஃபோட்டோவுமே எடுக்கல. வேற வேற இடத்துல தான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கே ஒரு யோசனையா தான் இருக்கு. உண்மை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின தான் அவர் ஃபோட்டோ எடுக்க வந்திருப்பாரு. அவரு அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் ஹீரோயினுக்கு அதாவது என்ன சொல்றது, போட்டியா கம்பெனி இருக்கும்ல, அதுல ஒருத்தவங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின ஃபோட்டோ எடுத்து இந்த மாரி பண்ண தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா ஏற்கனவே அவங்க ஒரு டெண்டர் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கும். ஏதாவது ஒரு கதைய கட்டி அவங்களுக்கு பைத்தியம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நம்ம அத வாங்கிடணுன்றது தான் அவங்களோட பிளான் இப்போ. அதுக்காக தான் இப்படி அனுப்பியிருப்பாங்க. இப்படி மாட்டுன உடனே அவர் வந்துட்டு நான் ஹீரோயின் எடுக்கிறதுக்கு வரல, வேற ஆள் எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோவோட மேனேஜர் இருக்காங்கல்ல, அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா, "போய் நீ உன்னை யார் அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லு. உன் என்ன எதுவுமே நடக்காதுன்னு போய் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புவாங்க. மேனேஜர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து, "இந்த பொண்ணு யாரு? இப்படி பேசிட்டு இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ வந்து சொல்வாரு, "இவங்க தான் என்னோட மேனேஜர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாரு நீ என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த பொண்ணு அப்படிதான் இருக்கு. நான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது டான்ஸும் அவங்க பண்ணணும். ஒரு ப்ரோகிராம்ல அட்டெண்ட் பண்ணணும். அவங்க வந்துட்டு சிஇஓ தானே இருக்காங்க. ஸோ அவங்களோட வேலை வந்து இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. இந்த ஒரு நாளைக்காக வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்துட்டு பல நாட்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டு நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன், தவறி விழுந்துட்டேன், எனக்கு மறந்து போச்சு அப்படி இப்படி எந்த இதுவும் சொல்லிடாத. ஏன்னா எல்லார்கிட்டயும் போய் நம்ம அதையே சொல்ல முடியாது. இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அந்த பொண்ணு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, "நான் டான்ஸ் பண்ணணுமா? எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோயின் இந்த மாரி சொல்லவும், இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க அந்த இடத்துல வந்து மட்டும் நில்லுங்க. அங்க மத்தத என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட கேட்பாங்க. "நான் போகட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வேற கேட்பாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. "இது என்ன என்கிட்ட கேட்குது?" அப்படின்ற மாரி அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க இந்த ஒரு நாள் ப்ரோகிராம்க்காக கிட்டத்தட்ட 2 1/2 3 வருஷமா வந்து நீங்க பிராக்டிஸ் எடுத்திருக்கீங்க. அந்த அந்த அளவுக்கு இது பெரிய ப்ரோகிராம். இது நீங்க பண்ணணுன்றதுக்காக தானே உங்களோட ட்ரீமாவே இருந்தது. இன்னைக்கு அதுக்கான நாள் வந்திருக்கும்போது, அத பண்றதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா அத கண்டிப்பா பண்ணுங்க. உங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் என்னோடது." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. சும்மா இல்லாம இவங்க திரும்ப திரும்ப ஹீரோட்ட கேட்பாங்க. "அப்படி நான் அங்க போனேன்னா என் கூட நீங்க வருவீங்களா? என் கூடவே இருப்பீங்களான்ற?" மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் உங்களுக்குன்னே உங்கள பாதுகாக்கிறதுக்குன்னே தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எங்க போனாலும் அங்க நான் உங்க கூட இருப்பேன். உங்கள பாதுகாக்கிறதுக்காக." அப்படின்ற மாரி அவர் சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோகிராமுக்கும் வரும். அந்த ப்ரோகிராம்க்கான நாளும் வந்துருது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அவங்க ஹீரோவ கூட்டிட்டு வராரு. ஹீரோவுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட்டிட்டு இப்ப ஒரு படையோடயே வருவாங்க. இந்த நேரத்துல வந்து நெறைய பத்திரிக்கைக்காரவங்களா இருப்பாங்க. அவங்கலாம் சுத்தி சுத்தி நின்னுகிட்டு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாரி வேற ஒரு பக்கம் தொல்ல பண்ணுவாங்க. வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்க மாட்றாங்க. நேரா இங்க வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அந்த மேனேஜர் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லுது அப்டின்னா வந்துட்டு, "இன்னைக்கு இப்ப நீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி ஆகணும்" அப்டின்னு சொல்லும்போது, "நீ தானே சொன்ன வந்து நின்னா போதும் அப்டின்னு, இப்ப என்ன என்னைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்றேன்ன உடனே, உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல வந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க" அப்டின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. 2 மணி நேரத்துல எப்படி என்னால பண்ண முடியும்? எனக்கு சுத்தமா எதுவும் ஞாபகம் இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீங்க இவ்ளோ நாளா 2 1/2 வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ப்ரோகிராம் எப்படி பேசணும், அதுல என்ன பாட்டு பாடணும், எப்படி டான்ஸ் ஆடணும் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி
வச்சுருக்கீங்க. அது எல்லாமே ஒரு ஃபுட்டேஜா எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ ஒரு 10 தடவையாவது பாருங்க. ஏதாவது வந்து உனக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணிடலாம். ஏன்னா, இப்ப அது லைவ் டெலிகாஸ்ட்டா போறதுனால தான் இது மாதிரி. இல்லாட்டி கூட நம்ம ஏதாவது வேற வேல பார்த்தரலாம் அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு ஒண்ணுமே புரியாது. 10 தடவ பார்த்தா மட்டும் எனக்கு எப்படி வரும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, உடனே இந்த இந்த பொண்ணுக்கு வந்து மேனேஜர் பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்துரும். இந்த ஒரு நாளுக்காக நம்ம எவ்வளோ பெரிய நாட்கள வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய இதெல்லாம் நம்ம இது பண்ணி வந்திருக்கோம் தெரியுமா? இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம கம்பெனி எங்கேயோ போயிடும். மேனேஜர் பொண்ணு பேசிட்டே இருக்கிறத பார்க்கவும் இப்ப இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீ இதே மாரி யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்ப 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு நீயே போய் ஸ்டேஜ்ல ஏறி எனக்கு இந்த மாரி மெமரி லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாரி எந்த ப்ரோகிராம் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரோகிராம கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்றது போய் நீயே சொல்லிடணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு 2 வந்துட்டு என்ன ஆப்ஷன்னா, போய் நீ தாராளமா நீ பண்ணத என்ன பண்ணியிருக்கியோ அத போய் நீ பண்ணணும். அதாவது அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேணா பாட்டு பாடிடுறேனே, டான்ஸ்லாம் ஆடத் தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அத நான் பாடிடுறேனேன்னு சொல்லும்போது, இங்க பாரு அதெல்லாம் நீ பண்ணவே வேண்டியதில்ல. நீ போய் அங்க நின்று வாய் அசைச்சாலே போதும். பேக்கிரவுண்ட்ல ஆல்ரெடி நீ பாட்டுன பாட்டு இருக்கு. அத கூட நாங்க போட்டு விட்டுருவோம். டான்ஸ நீ கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அது எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த டைம்ல போய் நீ ஒரு பாட்டு பாடுற அப்படின்னா வந்து அதுக்கேத்த மாரிலாம் மியூசிக்க நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா அதுவே சொதப்பி விட்டுரும். ஸோ அதெல்லாம் கூட வேண்டியதில்ல. பாட்டெல்லாம் கூட நாங்க பின்னாடி பேக்கிரவுண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப நீ என்னதான் முடிவெடுக்க போற? ஒண்ணு இந்த ப்ரோகிராம கேன்சல் பண்றது, இன்னொன்னு இந்த ப்ரோகிராம நடத்துறது 2மே உன் கையில தான் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன தேர்ந்தெடுத்த அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ நாளா நம்மளுக்கு போட்டியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீயே ஒரு தீனி போட்ட மாதிரி ஆயிடும். அவங்க எல்லாருமே பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நியூஸ பெருசாவே ஆக்கிடுவாங்க. சீக்கிரமாவே நம்ம கம்பெனி இழுத்து மூடிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப இவங்களுக்கு கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் அமைதியா ஹீரோவும் கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப அவருக்கும் வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்லையே இந்த பொண்ணு புரிஞ்சுக்குதே அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆடி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயின் ஸ்டார்டிங்ல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த லேடி வந்து இங்க வரும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு டக்குன்னு போய் ஹீரோயின் கிட்ட போயிட்டு அப்படியே சைகையிலே நின்னுட்டு பேசுற மாரியே பேசிடுவாரு. விஷயங்கள சொல்லிடுவாரு. அதாவது இப்ப வந்துட்டு இருக்காளே அவ தான் வந்துட்டு உனக்கு போட்டியான ஒருத்தி. 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கிடைக்கிறத வாய்ப்பு எல்லாத்தையும் தட்டி பறிச்சவ அவ தான். அவளுக்கு போட்டியா அவளோட இடத்த அதாவது உனக்கு கிடைக்க வேண்டிய இடத்த அவ வாங்கிட்டா. ஸோ எப்படியாவது போராடி அதை வாங்கணுன்றது தான் உன்னோட முயற்சியாவே இருந்துட்டு இருந்தது. திரும்பவும் அவ இன்னைக்கு நடக்கிற ப்ரோக்ராம்லயே அவ வந்திருக்கா. ஸோ இன்னைக்கு உனக்கு மெமரி லாஸ் ஆனதையும் உனக்கு இந்த மாதிரி நடந்ததையும் அவ தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அதுவே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா போயிடும். ஸோ அவகிட்ட பேசும்போதே கவனமா பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோயினும் அவங்கள பார்ப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நீ அவ்வளோ பெரிய டான்ஸர்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ 4 ஸ்டெப்பு போடுறதுக்கே இப்படி நாக்கு தள்ளுது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கா செம்ம கோவம் வந்துடும். சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஏன்னா அந்த பொண்ணும் கொஞ்சம் மாடலிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோ. நாளை பின்ன அதனால கூட உன்னை 4 பேர் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், ஹீரோனுக்கு வந்துட்டு என் நேரத்துக்கு எடுக்கிறதுக்குனே வராத. எனக்கு வந்துட்டு எனக்கு வேலைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், என்ன ரொம்ப சீன் போடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஹீரோயினும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு நீ தொல்லை கொடுக்க தான் வந்திருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது ஏன் ஒரே நாளில் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. பொண்ணு வந்து ஹீரோயினை வம்பு வளர்த்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஸ்டேஜில் ஏறி சொந்தமாக உன்னால் பாடக்கூட முடியாது. நீ பாடிக்கிட்டு இருப்ப, பின்னாடி வந்து உனக்கு லிப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தானே நீ பண்ண போகிற. ஏன்னா எல்லாருமே ஒரே வேலைகள் செய்கிறதுனால பின்னாடி என்ன நடக்குன்றது இவங்களுக்குலாம் தெரியும்ல. ஸோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகிறது. இந்த ஃபங்க்ஷனில் மட்டும் நல்லா பாட்டு பாடி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க பெரிய 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 குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, அவங்களாம் வந்துட்டு இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களாம் பிளான் பண்ணியிருக்கிறது ஹீரோயினை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதை கெடுக்கணுன்றதுக்காக தான் இவங்களும் இங்கே வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு எரிச்சலாக இருந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கான்ட்ராக்ட் மட்டும் ஹீரோனுக்கு கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு ஹீரோயின் மட்டும் தான் அவங்களுக்கான மாடலிங்காக இருப்பாங்க. அந்த வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல, தனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, அது எப்படி நடக்குது உனக்கு அது எப்படி கிடைக்குதுன்றதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பிடும். பேசிட்டு அந்த பொண்ணு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லைட்லாம் இருக்கும்ல, அந்த லைட்ஸ் எல்லாம் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே போகுது. அங்கே என்ன பண்ணி வைக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதோட பார்வை. அது போனதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. ஹீரோவும் அவங்க கூடவே இருக்காங்க. அவருக்கு தண்ணிலாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க தலைக்கு பேண்டு போடுறாங்க. அதை ஹீரோ போட்டு விடுறேன்னு சொல்லி அவர் போட்டு விடுவார். இதோடைய ப்ரோக்ராமும் இப்போ ஸ்டார்ட் ஆகுதா. இப்போ இவங்க வந்துட்டு பாடுறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. அது லிப் மூவ்மெண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் பாட்டை ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ இந்த மாதிரி பேசிட்டு போச்சுல அந்த பொண்ணு ஒரு வேலையை பார்த்து விட்ரும். என்ன அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ஓடுதில் ஹீரோயின் பண்ண பாட்டு அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பாட மாட்டேறா நின்றுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோனை அந்த டைம்லேயே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதையே வந்து சூப்பராகவே பாடிடுவாங்க. எந்த சொதப்பலும் இல்லாமல் நல்லாவே முடிஞ்சிடும். இதை பார்த்தோன்னா அதுக்கு சுத்தமாக பொறுக்காது. அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாங்கல்ல, ஏற்கனவே ஹீரோயின் டான்ஸ் ஆடும் போது அந்த லைட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்து அந்த லைட்டெல்லாம் அப்படியே வந்து ஹீரோயின் மேலே வந்து விழ வந்துடும். இன்னும் ஹீரோ வந்து காப்பாற்றிடுவார். அவர் முதுவெல்லாம் பெருசாக அப்படியே காயமாக போயிடும். ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் ஹீரோவால் இப்போ தப்பிச்சிருப்பாங்க.
நேரத்தில் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ஆகி ஃபுல்லாக இருட்டானவுடனே சுத்தமாக புரியல. அப்புறம் ஹீரோ வந்து டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இவருக்கு நல்லா அடிபட்டிருக்குன்னு ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது. போகலான்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு நாளுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, அதனால இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக முடி, நீ நல்லா பாட்டு பண்ண மாதிரி இந்த டான்ஸையும் ஆடி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவங்க அங்கேருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ இப்படி சொன்னதுனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க மிச்சத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க கையில் பார்ப்பாங்க, கையெல்லாம் கரையாக இருக்கும். ஹீரோவோடது தான் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே வழியில் பல்ல கடிச்சு நிற்பார். அவர் முதுகில் உள்ள அந்த பீஸை கூட அவர் இன்னும் எடுக்காமல் நிற்கிறாரு. அவருக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, அவருக்கு வலிக்குது, அவர் முகத்தில் அது நல்லா தெரியுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டே தான் அவங்க அவங்க பர்ஃபார்மன்ஸை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ப்ரோக்ராமும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. சரி இப்போயாவது டாக்டர்கிட்ட போகலான்னு சொன்னால் ஹீரோ அப்படியே வரப்பா நின்றுட்டே இருக்கார். முடியவே முடியாது, நான் உங்களை பாதுகாக்கிறவன், உங்களை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா சேர்க்குற வரைக்கும் என்னை பற்றி நான் யோசிக்கக்கூடாது, நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுறாரு. வீட்டில் விட்டதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்துட்டு இப்போயாவது உன் கோட் ஷூட்டெல்லாம் கரெக்டு, உனக்கு என்ன தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பீசஸை வெளியே எடுக்கணும், காயமாடும், செப்டிக் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சேஃபாக இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாருமே என்னை சுற்றி எல்லாம் புதுசாக தான் தெரியுது, அவங்க பேசுகிறது அவங்க பழகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள்ட்ட இப்படி தானே பேசுகிறாங்க எல்லாரும், எவ்வளோதான் ரொம்ப வசதியானவங்களாக இருந்தாலும் பேச்சு எல்லாமே வந்துட்டு ரொம்ப தரக்குறைவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து யாரையுமே பிடிக்கல, ஒரு மாதிரியாக தான் நான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி ஓடி வந்து என்னை காப்பாற்றுறல, எனக்கு நீ மட்டும் தான் வித்தியாசமாக தெரிகிற அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப பேசிடுறாங்க. ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இது பேசுகிறப்ப இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஹீரோவையே பயங்கரமாக திட்டுறதும் கொள்றதும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் சிரித்து சிரித்து பேசுதே, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸாக இருக்கும். அங்கே இப்போ ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவோட ஃபோட்டோ இருக்குல்ல அதெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. ஹீரோ வந்து அவர் இந்த மாதிரி பாதுகாக்கிற வேலை பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டை பயிற்சியெல்லாம் வேறு பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹீரோவை பார்க்குறதையே அவங்க வேலையாக வச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா ஹீரோவை அவங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால் அவருக்கே தெரியாமல் அவர் வீடியோலாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஹீரோ இப்போ வீட்டில் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹீரோயினோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல அதை பார்த்துட்டு இருப்பார். பார்க்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்பார், என்னடா நீ அவளை பார்த்தாலே உனக்கு ஆகாது, அப்படி நீயும் அவளை திட்டிகிட்டே இருப்ப, இப்போ என்னென்னா அவளோட ப்ரோக்ராமை இப்படி வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் கேட்பார். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இவ ஹீரோயினாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன் அப்படின்னா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னடா சொல்கிற, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, வேறு என்னாச்சு ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார். இல்லை இல்லை இவரோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு வேறு மாதிரி இருக்குது, இவ கண்டிப்பாக அந்த பொண்ணாக இருக்க வாய்ப்பில்லை, வேறு ஏதோ பொண்ணாக தான் இருக்கணும், அப்போ ஹீரோயினுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அதோட சின்ன ஃப்ளாஷ்பேக்கும் வச்சு பார்ப்பாரு. ஹீரோ வந்து இந்த இடத்துக்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதுக்காக வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு ரொம்பவே பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருந்ததுனால இதுக்கு மேலே அவர் வந்துட்டு உயிரோடு இருக்கிறது பேருக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்பாவுக்கு எப்படி இப்படி டாக்டர் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கார் போல தெரியுது, ஏன்னா அவர் வந்துட்டு முழுங்கி இருக்கிறது ஒரு சாவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது சாவியா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. வேற என்னென்னமோ நடந்திருக்கும். உடனே வந்துட்டு அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, அவர் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்காரு, எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக தான் இந்த சாவியை கூட அவர் முழுங்கியிருக்காரு, இந்த இதை நீயே பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாரு. ஹீரோக்கா இப்போ ஒன்றுமே புரியாது. வீட்டுக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையுமே தேடுறாரு, எந்த இடத்துக்கு இந்த சாவி பொருத்தமாக இருக்கும், எந்த இதை திறந்தா என்ன இருக்கும் ஏது இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக தேடிட்டே இருப்பாரு. இப்போ ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இவர் வந்து சாவியெல்லாம் வேற வாய்க்குள்ளே போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது, இதையே நம்மக்கிட்ட கூட அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. பொதுவாக பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிள்ளைங்க வந்துட்டு எவ்வளோ தான் வளர்ந்தாலும் அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, மறப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் அவரும் மறைச்சி வச்சிருக்காரு. உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது புக்ஸில் ஏதாவது எழுதி வச்சிருக்காரா, நம்மக்கிட்ட சொல்ல முடியாட்டி கூட நாலு பின்ன நம்மளுக்கு ஏதாவது ஆயிட்டா இதை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு புக்ஸில் அதை எழுதி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் தேடி தேடி பார்க்குறாரு. புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு, எதுலையுமே எதுவுமே இல்லை. ஒரு புக்கு மட்டும் செவத்தோடு ஒட்டுனாப்பில் இருக்குது. அதாவது அந்த செல்ஃபில் வந்து செவத்தோடு ஒட்டுனாப்பில் இருக்குது. அந்த புக்கை இப்படி திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீ இருக்குது. அதாவது கீ போடுற அந்த ரூமுக்கு உண்டான சாவி போடுவோம்ல, அது மேலே தான் புக்காக இருக்குது. உள்ள அந்த புக்கை அப்படி திறந்துட்டோம் அப்படின்னா அது ரூமுக்கு ஓப்பன் பண்ணுற ஒரு கீ மாதிரி, அதாவது பூட்டு மாதிரி இருக்குது. உடனே அதை கையில் வச்சிருக்க சாவியத்தை அதை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூமாக தான் ஓப்பன் ஆகுது அந்த பக்கம். இதை பார்த்துட்டு ஹீரோக்கே ஆச்சரியமாக இருக்குது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்மளோட சொந்த அப்பா தான், இது நம்ம சொந்த வீடு தான், ஆனால் சொந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ரூமை எதுக்காக இவர் இப்படி வச்சிருக்காரு, நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலேயே அந்த ரூம்குள்ளே வந்து பார்ப்பாரா, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அவர் டார்ச் அடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவுமே வந்து என்ன இருக்குன்னா ஹீரோயினோட அவங்க பிறந்ததில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா ஃபோட்டோஸுமே அவர் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோ பார்ப்பாரு. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ இந்த மாதிரி விஷயம் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு அது ஹீரோயினோட அப்பாவாலேயோ இல்லை அவங்க ஃபேமிலியாலேயோ தான் அப்பாவுக்கு இப்படி ஒரு
ஆக்சிடென்ட் ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. அதை தான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்வாருன்னா, அந்த ஃபேமிலி வந்து லேஸ்பட்ட ஃபேமிலி கிடையாது. அவங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க. அவங்க கிட்டலாம் கூட நம்ம நெருங்கவே முடியாது. நீ என்னன்னா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, யார் மூலியமா நீ தெரிஞ்சுப்ப, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லவும், அவளை சுற்றி நம்ம அவகிட்ட பேசுறதுக்காக வாய்ப்பு இருக்குமான்னு முடியவே முடியாது. அவளை சுற்றி எப்போவுமே வந்து அந்த காட்ஸ் இருப்பாங்க. அவங்கள மீறி உள்ளே போக முடியாதுன்னு ஹீரோ ஒரு முடிவு எடுத்துருவாரு. அப்போ அவகிட்ட போயிட்டு இந்த விஷயத்துக்குலாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா, அவள் யார், அவள் குடும்பம் என்ன, அதனால நம்ம அப்பாவுக்கு ஏன் இப்படி பிரச்சனைன்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னா அவளுக்கு நான் படிக்கடா அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ முடிவெடுப்பார். ஆனால் இதே பேரில் இதே மாதிரி ஐடென்டிட்டியில் போனேன் அப்படின்னா இவனோட பையன் தான் வந்திருக்கேன் பழிவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருவாங்க. ஸோ என்னோட ஐடென்டிட்டிலாம் டோட்டலாக எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ அவரும் எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துருப்பாரு. முடிவில் தான் ஹீரோ வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு வேலைக்கு சேர்ந்துருப்பாரு. இப்போ ஹீரோயின் கூட அவர் இருந்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து டிவிலலாம் ஓடிட்டு இருக்கும்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு ஹீரோனோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த பர்ஃபார்மன்ஸுக்காக தான் அவள் இவ்வளோ நாளாக இருந்தால் போல இருக்குது அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு என்ன இவளை காண்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது வேற ஒரு நேமாக இருக்கும். இவர் வந்து வேற ஒரு நேமாக ஹீரோனை கூப்பிட்டு இருக்காரு. நான் ஒரு இவரோட பேரை நான் கூப்பிட்டு இருக்கேன், இவன் என்ன வேற ஒரு பேரில் வந்து ப்ரொஃபைல் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்படின்னு வந்துட்டு இவர் சும்மா இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ ஹீரோயினாக இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு. ஆனால் காண்டாக்டை கரெக்டாக அவங்கள்ட்ட பண்ண முடியாதுல்ல, அவங்களோட மேனேஜர் பொண்ணு தானே எடுப்பாங்க. டக்குன்னு எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன், அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் வந்து கால் பண்ணுவாங்களா ஃபேன்ஸாக இருந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கொடுக்க முடியாதுல்ல, சூழ்நிலை அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, காலை கட் பண்ணிடுறாங்க. எதுக்கு காலை கட் பண்ணுறாங்கன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. திரும்ப கால் பண்ணலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட நம்பரை வந்து அவங்க பிளாக் லிஸ்ட்லேயே போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு கிளம்பி வராங்க. இப்போ அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ஹீரோ அவர் கூட 4 பேர் எல்லாருமே சேர்ந்து வராங்க. எதுக்காக ஹீரோ நீங்கள் இப்போ வராங்கன்னா இன்னொரு பெரிய அக்ரிமெண்ட் ஒன்று போட வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக தான் ஹீரோயின் இப்போ வருவாங்க. அங்கே இருக்க மேனேஜர் பொண்ணு இருக்கும்ல, ஹீரோட மேனேஜர் பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ ஹீரோனை பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இப்போ வராருல இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக, அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள், ஆனால் அவர் கூட இந்த அளவுக்கு பாடி கார்ட்ஸ்லாம் வந்து வச்சிருக்க மாட்டார், இவ்வளோ படையோடலாம் அவர் சுத்த மாட்டார், நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ஆளுங்களோட வரதை பார்த்தா அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவார், அவர் ஏற்கனவே சிடுமூஞ்சி வேறு, ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் திரும்பி அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கே இதெல்லாம் ரொம்ப ஓவராக தான் தெரியுது, நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், ஆனால் அப்பா வந்து இப்படி அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னதுனால சரி ஓகே மற்றவங்கெல்லாம் போங்க, ஹீரோ மட்டும் என் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வார்னா, நீங்கள் சொல்கிறது சரிதான், அவங்கெல்லாம் இதே இடத்துல எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு ட்ராலி வந்து ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வருது. உடனே ஹீரோ டக்குன்னு பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றிறாரு. அப்போ ஹீரோயின் லைட்டாக வந்துட்டு அவரோட முதுவை தொட்டுறாங்க. அதில் ஏற்கனவே காயமாக இருக்கிறனால ஹீரோக்கு அந்த வலி வந்து முகத்தில் தெரியுது. உடனே ஹீரோ இன்னும் வலிக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது, நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தள்ளி நிற்க வச்சுக்கிறாரு. என்னால் தான் அந்த காயமும் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, இப்போவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்னு ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் நின்றுக்கிறாரு. இப்போ ஹீரோயின் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோட்ட கேட்குறாங்க, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேனான்னு கேட்கும்போது, நீங்கள் சுத்தமாக அதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அவங்க பாட்டுக்கு எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா இப்போ ஹீரோயின் ஆரம்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மயங்கியே போயிடுறாங்க. ஹீரோ மேலேயே சாஞ்சிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவர் வந்து வராரு. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு, இவங்க மயங்கி கிடக்கிறத பார்க்க தான் என்ன இந்த டைமில் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ அந்த மேனேஜர் பொண்ணு தான் சமாளிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, உங்களோட படத்தில் நடிக்கணும், உங்களுக்கான மாடலிங் பண்ணி கொடுக்கணுன்றது தான் அவரோட கனவாகவே இருந்தது, ஏதோ லைட்டாக ஆரம்பித்து இப்போ இந்த மாதிரி போயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை, இன்னொரு நாளைக்கு நம்ம மீட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தான் இப்போ சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு படுக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ இழுத்து போட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் தானே உனக்கு காயம் ஏற்பட்டுச்சு, அது எப்படி இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தா தான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுக்கு பல யோசனைகள் போகுது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அது இல்லாமல் ஹீரோயின் வேற ஒரு வார்த்தையும் சொல்லிடுவாங்க, நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்களா. ஹீரோக்கு சுத்தமாக புரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இருந்தாங்களா ஹீரோயின், அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து எப்போவுமே ரூட் பிஹேவியர் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களாலேயே யாருக்காவது காயம் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை இவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை அந்த மாதிரி அடிபட்டிருக்கும். ஆனால் அப்போல்லாம் கூட அவங்க கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாங்க, அதுக்காக லீவும் கொடுக்க மாட்டாங்க, அவரை ரொம்பவே ஹஷாட்டாக அந்த ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரி சின்ன காயத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாலே, ஒருவேளை இவ தான் அவளா இல்லை வேற யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே யோசனையாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இவங்க கனிவாக பேசுறது, ரொம்ப அன்பாக நடந்துக்கிறது, அக்கறையாக இருக்கிறதுலாம் ஹீரோக்கு புதுசாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் இருக்காங்களா, அவங்க ஒரு லவர் கூட வெளியே வந்திருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களும் கொஞ்சம் எல்லாத்தையும் கடுக்கடுன்னு தான் நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் கிட்ட பேசும்போது மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ திரும்பவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த மேனேஜருக்கு கால் பண்ணி நான் ஹீரோயின் கிட்ட பேசுகிறோம்னு சொல்லிட்டு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசவும் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி திரும்பவும் கட் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே பார்த்தோம்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோவும் வந்துட்டு அந்த லவ் அக்செப்ட் பண்ண, 2 பேரும் அப்படி அப்படியே இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஹீரோனோட
கனவாக தான் இருக்குது, என்ன அழகான ஒரு கனவு அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. ஹீரோயின் என்ன நினைப்பாங்களா, இதெல்லாம் கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இப்படி திரும்பி பார்ப்பாங்களா. ஹீரோ உட்காந்துருப்பாரா. ஹீரோ பார்த்தோன்னா திரும்ப அவங்களுக்கு வெக்கமாக வந்துடும். உடனே மூஞ்ச மூடிட்டு திரும்பவும் படுத்து தூங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எங்கேயுமே வரமாட்டேன், நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த மேனேஜர் பொண்ணு வந்து நிறைய தடவை கால் பண்ணிட்டாங்க, அந்த டிரெக்டர் இப்போ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த வாய்ப்பை இப்போவும் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாய்ப்பே நம்மளை விட்டு போயிடும், ஸோ வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புவாங்க. இப்போ நீ கால் பண்ணி பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணுவார், இப்போ நேரடியாகவே வந்துடுவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன் இருக்கும்ல, அங்கே போய் கேட்பார், இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசுகிறோன்னு சொல்லும் போது அவங்களெல்லாம் அப்படிலாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது, சரி நேரடியாக வந்துட்டீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்தவொன்னே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வாங்குறது யாராக இருப்பாங்கன்னா அந்த ஹீரோயின் கூட ஒருத்தர் மேனேஜர் பொண்ணு இருக்காங்களா அவங்க தான் இருக்கும். சரி இந்த நம்பராக யார், அதாவது மேனேஜராக இருக்கவங்க தான் கால் பண்ண கட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க யாருன்றதை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த நம்பரும் அந்த நம்பரும் அவர்கிட்ட இருக்கிறது ஒன்றா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் அந்த மேனேஜர் பொண்ணு வருவாங்களா, வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு பார்த்துட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே இந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரும் அவங்களோட தான்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு அவங்க உள்ளே வரும்போது யார் அங்கே வேனெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கா அதெல்லாம் எடுக்க சொல்லுங்கள் மேடம், வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா தவறி இவர் மேலே போய் இவர் போய் அவங்கள கிஸ்ஸே பண்ணிடுவார். அதோட உங்களுக்கு செம்ம கோவமாக வந்து அவங்கள விரட்டி அடிச்சிருவார். இவர் வெளியே போகும்போதெல்லாம் வந்துட்டு அப்போ தான் ஹீரோயினே வருவாங்க. நீ ஹீரோயின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காருல்ல, அந்த பேரை சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டே இருப்பார். பார்த்த உடனே அவர் என்ன சொல்வார்னா, நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, எதுக்காக கோச்சிக்கிட்டு போனேன், உங்கள் அம்மாவும் நானும் எவ்வளோ இடத்துலலாம் தேடணும் தெரியுமா, கடைசியாக நீ இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம், அதனால தான் நான் இங்கே வந்தேன், கரெக்டாக நீ இங்கே தான் இருக்க, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அவர் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஹீரோ அவரை அட்டாக் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. மேனேஜர் பொண்ணு வராங்க, ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, யாரா நீ எதுக்காடா இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்கும்போது, என்ன நீ யாரான்னு என்னையை பார்த்து கேட்குற, அவளும் நானும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் சொல்கிறாரு. நீ வேணா நம்மளனா அங்கே வந்து பாரு இங்கே வந்து பாருன்னு சொல்லவும், இதெல்லாம் தேவையில்லை, நீ இவ்வளோ சொல்கிறீ இல்லை, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ஏதாவது ஃபோட்டோ காட்டணுன்னு சத்தியமாக நாங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை, ஆனால் எங்கள் ஊருக்கு வந்து பாரு நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது உனக்கு அங்கே வந்தால் தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். அப்புறம் பேச்சு மட்டும் அவள் எப்படி கேட்டுட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே போகிறா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நான் தான் அவங்ககிட்ட வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். வேலை பார்க்குறேன்னா என்னவா இருக்கும், இல்லை லவ்வரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவர் கேட்கவும், வேலை பார்க்குறேன்னா இந்த மாதிரி அர்த்தத்தில் தான் எடுத்துப்பியா, வேறு மாதிரி அர்த்தமே உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரை போட்டு ஒரு அடி அடிச்சிருவார். இப்போ ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் மட்டும் உண்மையிலேயே நீ சொல்கிற ஆளாக இருந்தால் நிச்சயமாக உன்னை தேடி வருவா, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே உன் அட்ரஸ் வேணா கொடுத்துட்டு போ, நான் வேணா அவள்கிட்ட கொடுக்குறேன் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறாரு. அதுக்கு ஒன்று அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபுட்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாரு, ஒரு டென்னில் மாதிரி, இந்த ஃபுட்டு நீ அவகிட்ட கொடு, கண்டிப்பாக அவளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், இதை சாப்பிட்டானா நிச்சயம் அவள் என்னை தேடி வருவா, அவளுக்கு அப்போ எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அப்படியே ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் ஃபேன்ஸ்லாம் இங்கே இருந்தாங்க, உங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது எல்லாமே இருக்கும். ஆனால் ஹீரோயின் கரெக்டாக போய் அந்த டின் இருக்குல்ல அவர் கொடுத்தது அதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதை சூஸ் பண்ணும் போதே அந்த மேனேஜர் பொண்ணு என்ன பண்ணிடும்னா, இது வந்துட்டு அதோட ஸ்மெல்லே வந்து நல்லா இல்லை, அதை கொடுங்க, அதை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடும். ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. அவங்க பாட்டுக்கு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ வெளியே அவர் உங்களை ஹீரோனோட ஃப்ரெண்டே நின்றுட்டு இருக்காருல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோனோட எனிமி ஒருத்தவங்க இருக்காங்களா ஒரு லேடி, அந்த லேடி வந்துடும். இது ஹீரோயினுக்காக போட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அது கையில் வச்சுக்கும். இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு நீ அவளோட ஃப்ரெண்டு தானே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூலியமா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி பல்லு வலியாகவே இருந்துகிட்டே இருக்குது. ஏன் எப்படி பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த மெய்டு இருக்காங்களா அவங்க வருவாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க, எனக்கு பல்லு வலியாக இருக்குன்னு சொல்லும்போது, எப்படின்னு கேட்கும்போது நான் வந்து நிறைய சாக்லேட் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை தான் டாக்டர் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தான் வந்து அந்த பல்லெல்லாம் வலியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, இது பல்லை எடுத்துட்டாங்களா, எந்த பக்கம், அதாவது இந்த கடவா பல்லுன்னு சொல்லுவாங்களே அதை எடுத்துட்டாங்களா, எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லா கடவா பல்லையும் தான் உங்களுக்கு எடுத்துட்டாங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஆன்லைனில் செக் பண்ணி பார்ப்பாங்க, நெட்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடவாப்பல் விழுந்துட்டா திரும்ப முளைக்குமா இல்லை பிடுங்கிட்டா திரும்ப முளைக்குமான்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி இருக்கவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது அப்போ நம்ம இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க எல்லா கடவாப்பல்லையும் எடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஆனால் எனக்கு கடவாப்பல் இருக்குது, இது எப்படி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சுல, யாருக்குமே தெரியாமல் அன்றைக்கி நைட்டு வெளியே கிளம்புறாங்க.
மாறு வேஷத்தில் போகிறதுக்காக தலையில் துப்பி மட்டும் போட்டுக்கிறாங்க. நேராக அவங்க எங்கே போகிறாங்கன்னா டென்டல் கிளினிக்கு தான் போகிறாங்க. அங்கே போகிறத ஹீரோ பார்த்துறாரு, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணவும் செய்கிறாரு. உள்ளேருந்து வெளியே வந்தவங்கள வந்து ஹீரோ பார்த்துறாரா, பார்த்த உடனே வாங்க போகலான்னு கூப்பிடுறாரு. உடனே ஹீரோயின்னு கேட்குறாங்க, நான் இங்கே வந்திருக்கேன், அதுவும் தனியாக வந்திருக்கேன், நான் எதுக்காக வந்தேன், ஏன் வந்தேன்றது உனக்கு எந்த கேள்வியும் இல்லையான்னு கேட்கும்போது, அதை பற்றி நான் எப்படி கேட்க முடியும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பாதுகாக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கே அந்த பொண்ணு ஹீரோயின் பொண்ணு நான் இல்லை, வேற யாரோ நான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. உன்னை ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இப்போதைக்கு நீ என்னை பாதுகாத்துட்டு இருக்கீல்ல, அந்த பொண்ணு நான் இல்லை, நான் வேற யாரோ ஒரு பொண்ணு அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணோட இடத்துல அந்த பொண்ணோட பேரில் இப்போ இருக்கிறது நீங்கள் தானே, அப்போ நான் உங்களை பாதுகாத்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். இன்னொரு பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போனாங்களே அந்த வில்லி பொண்ணு, அந்த பொண்ணு வச்சுட்டு ஹீரோயினை பற்றி கேட்கும்போது அவர் எல்லாத்தையுமே சொல்வார். இந்த மாதிரி நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி வளர்ந்தோம், இந்த ஸ்கூலில் படித்தோம், இப்படி சாப்பிட்டோம், அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்வார். பாரு உன் கூட இந்த மாதிரிலாம் இவ்வளோ இருந்துட்டு இப்போ கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே டோட்டலாக உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிறாளா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வேற ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. கிடையாது, இப்போ உனக்கு கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, உனக்கு நான் என்ன வேணால் பண்ண நான் தயாராக இருக்கேன். நீ அவளை மறுபடியும் உன்னோட வில்லேஜுக்கே நீ கூட்டிகிட்டு போகணும்னு நீ நினச்சினா அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். அது அப்படி இல்லை, அவளை நான் பழி வாங்கினா போதும் நீ நினச்சினா அதுக்கும் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ சாய்ஸ் வந்து உன்னோடது தான், உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே புரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு என்ன நினைக்குது, இது என்ன பிளான் பண்ணுது அப்படின்றது நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும்னு நினச்சாலும் என்னமோ தெரியல, அவனும் அமைதியாக இருக்கான். இப்போ மறுநாள் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமில் இந்த பொண்ணு ஹீரோயின் இந்த மாதிரி செலிபிரிட்டியாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சமைக்கிற ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து சீ ஃபுட்டெலாம் வந்து நல்லாவே சமைக்கிறாங்க. அது நல்லா ஆர்வமாக பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சீ ஃபுட்டெலாம் வந்து கரெக்டாக பண்ணுறீங்களே, நீங்கள் எந்த வேலையும் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் என்ன ரொம்ப வசதியானவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்களா, ஸோ நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்களே, அதுவும் சீ ஃபுட்டெலாம் அழகாக சமைக்கிறீங்க, இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல பக்கத்தில் இருந்துக்கிட்டு அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் அப்படி கிடையாது, அவனை இன்னைக்கு நேற்று அவளுக்கு அதெல்லாம் பழக்கமான விஷயம் தான் அப்படி இப்படின்னு சொல்லவும், நீ எதை பற்றி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா, இரு உனக்கு எல்லாத்தையும் ஆதாரத்தோடு சொன்னால் தானே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை வர சொல்லிடுவாங்க. இப்போ அவரும் வந்தவொன்னே பார்த்தோன்னா அவரை கூட்டு வந்து இவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ இருக்காரே இவர் கூட தான் ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க, இந்த சீ ஃபுட்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இவரோட சேர்ந்து தான் அவங்க சமைச்சு அப்படி தான் இருந்து பழகி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இவங்க ரொம்ப வந்து பாப்புலராக ஆனதுக்கப்புறம் இவங்களெல்லாம் யாருன்னே தெரியாமல் தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லார் முன்னாடியும் சொல்லுவாங்க. பணங்காசு வந்தால் ஒருத்தவங்களை தூக்கி போடுவாங்க, என்ன குணம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ என்ன பேசுகிறன்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏன் நீ நடிச்சுக்கிட்டே இருக்க, நீ சொல்லணும் அப்படின்னா நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாது, நீ ஏழை வீட்டு பொண்ணு தான், ஆனால் பணம் வந்த உடனே நீ இந்த அளவுக்கு மாறிடுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவார், நீ இவ்வளோ சீக்கிரம் நான் மறந்துருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். நேற்று வந்து இவர் வந்துட்டு அந்த வில்லி பொண்ணுக்கிட்ட சில விஷயங்கள் பேசும்போது அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருக்கும்ல, ஹீரோயினை பழி வாங்குறது தான் இவரோட நோக்கமாக இருக்குன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. உடனே அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. சும்மா இல்லாமல் ஹீரோனோட மேனேஜர் இருக்காங்களா, அதாவது அந்த மேனேஜர் பொண்ணு, அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு போய் காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வில்லி பொண்ணுக்கு எப்போவுமே ஹீரோயினை இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது, அவள் இந்த மாதிரி ஏகப்பட்ட தடவை பண்ணியிருக்கா, இப்போவும் அதுதான் அவள் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த ரெக்கார்டிங்கை மட்டும் வச்சுட்டு அவளை நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அதனால அவள் என்ன பிளான் பண்ணியிருக்காளோ அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிற ப்ரோக்ராமில் அவள் வரட்டும், அவள் பேசுகிறத பேசட்டும், நான் என்ன சொல்கிறனோ அந்த மாதிரி நீ செய் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, நான் வந்துட்டு சின்ன வயசில் இப்போ இந்த பையன் பேசுவார், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், படிக்கிறதுக்கு கூட எனக்கு காசு இல்லாமல் இருந்தது, அந்த நேரத்தில் என்னை படிக்க வச்சது எனக்கான எல்லா செலவுகளுமே பார்த்துக்கிட்டது இந்த ஹீரோயின் தான், அவள் வந்து இல்லைன்னா நான் இன்றைக்கி நான் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிடுவார். இவங்களுக்கா அந்த வில்லி பொண்ணுக்கா நம்ம என்ன செய்ய சொன்னோம் சொல்ல சொன்னோம், இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். உடனே வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி நீ வேணும்னே தானே என்ன இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். ஹீரோயினை போய் ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா, நீக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு எல்லாருபடியும் சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேட்குற மாதிரி ரகசியமாக ஒரு விஷயத்த சொல்லுவார். நீ என்னோட தங்கச்சி தான், அதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதாவது இவர் கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏதோ பிரச்சனையில் இருக்குன்னு எனக்கு தெரியுது, நிச்சயமாக உன்னை விட்டு நான் போக மாட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை அதுலேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஒரு சீனே காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து லப்பர் பேண்ட் போட்டு விட்டுருப்பார்ல, அப்போ அவங்க முடியை கொஞ்சம் பிச்சு எடுத்திருப்பாரு, எதுக்காகனா டெஸ்ட் கொடுக்கணும்னு. ஏன்னா ஹீரோயின் இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ டெஸ்ட் கொடுத்து பார்க்கும்போது வந்துட்டு இவங்க வேற ஆள் அப்படின்ற மாதிரி இப்போ தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் ஆனால் ட்வின்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அதை திரும்ப திறந்து பார்க்குறாரு. எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு இவங்க ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணு, அதாவது அக்கா தங்கச்சியோ ட்வின்ஸோ தெரியல, ஆனால் அவங்க 2 பேருன்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அதில் தான் இப்போ இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோவையும் அவங்க அப்பா ஒட்டி வச்சிருக்காரு. இவர்
இவருக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ரகசியம் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடி உள்ள கதை என்ன அப்படின்றது தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல அவர் பார்க்குறாரு. அதில் வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு அப்பத்துலேருந்தே ரொம்ப ரூட் பிஹேவியர் தான், யாருக்கும் ஹெல்பிங் மைண்டே அவளுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ஹெல்ப் பண்ணதா ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வேற யோசிப்பார். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த மீட்டிங்லாம் கூட தேவையே இல்லை, நான் போய் என் பொண்ணை போய் பார்க்கணும், திரும்ப ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருப்பார். ஏன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்றதுக்காக. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையன் இருக்காருல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல, அதாவது அண்ணன் ஹீரோட அண்ணன் அவர்கிட்ட வந்து என்ன சொல்வார், சாக்லேட் கொடுக்குற மாதிரி எல்லாருமே சாக்லேட் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த அண்ணன் இருக்காருல்ல ஹீரோட அண்ணன், அவர் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்துட்டு ஹீரோனோட நம்பர் எழுதியிருப்பாங்க, பர்சனல் நம்பர் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்ரஸும் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து அதே மாதிரி தான் நானும் எனக்கு தோணுது, நீ சொல்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ, அதாவது அந்த வில்லேஜுக்கு எனக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே போனாவது எனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு நான் பார்க்கணும், இதான் என்னோட ஃபோன் நம்பர், இந்த அட்ரஸ்க்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எழுதியிருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அட்ரஸ்க்காக அவரும் கூப்பிட வராரு, அந்த அண்ணனும் கூப்பிட வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் இப்போ மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு தலையில் தொப்பியை போட்டுட்டு ஆள் மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்து நின்னுறாரு. எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாரு. என்னடா இது இவ்வளோ மாறு வேஷம் போட்டிருக்கேன், உடனே நீ என்னை கண்டுபிடிச்சி கேட்டு அப்போ அந்த வேஷத்துக்கு என்னதான் மதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுறாங்க. உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த மியூசிக்கல் கிளாஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, அதை அட்டன் பண்ணணும் ஹீரோயின், பண்ணாமல் வயிற்று வலி நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு. என்ன நீ வயிற்று வலிக்குதுன்னு சொன்னால் கடையில் போயில மாத்திரை வாங்கிட்டு வரணும், எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுட்டு இருந்தால் அப்போ நான் எப்படி தான் வெளியே போகிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஹீரோயின் வந்து டேப்லெட் கொடுக்குறாரா, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன நீ டேப்லெட் கொடுக்குற, எனக்கு வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லவும் அதுக்கான திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குன்னு நீ வந்து பையன் தானே எதுக்காக இதெல்லாம் தூக்கிட்டு சுற்றுறேன்னு கேட்கும்போது இல்லை நான் உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படலாம், அதனால தான் நான் முன்னாடியே வாங்கி வச்சேன்னு சொல்லும்போது எப்படிடா இவனை கழட்டி விடுறதுன்னு ஹீரோக்கு சுத்தமாக தெரியாது. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போவாங்களா, அங்கே போகணுன்னு ஹீரோ வந்து அங்கேயும் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பார். டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, போகிற டைமில் வந்து ஒருத்தரை பிடிச்சி கிள்ளி விட்டு போயிடுவாங்க. அதுவும் வந்து இஷ்டத்துக்கும் பண்ணி விட்டு போனோடனே ஹீரோ பக்கத்தில் நிற்கவும் ஹீரோ தான் பண்ணாரோன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ கிட்ட சண்டை பிடிக்கவும் இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அவரோட அண்ணன் கூட இப்போ வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தான் இந்த பொண்ணு இல்லைன்ற டவுட் வந்து தான் இந்த இடத்துக்கு போய் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவரை நம்பி அவர் கூட வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிருது, அவளை சந்தேகப்பட்டு தான் அவளே அந்த இடத்துக்கு போயிருக்கா போல இருக்கு, அதாவது தப்பிச்சு அங்கேருந்து போறா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ புரிஞ்சிருது. வந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பா இருக்கார்ல ஹீரோனோட அப்பா வந்து கால் பண்ணுறாரு ஹீரோயினுக்கு. அவங்க எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் மியூசிக்கல் கிளாஸில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் உன்னை பார்க்க வந்தேனம்மா, நீ இங்கே இல்லையே, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்கவும் நான் இப்போ ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் எதுக்குமா வெளியெல்லாம் தனியாக போகிற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ அவங்க அண்ணன் வர அப்படியே அமைதியாக எதுவும் காட்டி கொடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட தானே வந்துட்டு இருக்காங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. நீ தனியாக அந்த இடத்துக்கு வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது இவங்க என்ன கேட்பாங்கன்னா அதுக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மீட்டிங் என்ன மீட்டிங், உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்குறதா என்னோட வேலை, அதில் தான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு அவர் வேற சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நீ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஹீரோயின் கிட்ட அந்த ஃபோனை வாங்கி சரி இப்போ இந்த மியூசிக்கல் வீடியோலாம் எடுக்கணும்ல அதுக்காக அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு தெரியாதா அவளுக்கு இந்த மாதிரி தனியாக வெளியே போனால் பிரச்சனை ஆகுன்னு, தனியாக எதுக்கு அவளை நீ மட்டும் போயிட்டு இவ்வளோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறமா திட்டுறதை பார்த்தோன்னா ஹீரோயின் ஃபோனை வாங்கிடுறாங்க. அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, எனக்கு தான் நான் தான் ஆசைப்பட்டு இப்படி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் என்னம்மா நினச்சிட்டு இருக்க, எவ்வளோலாம் போயிட்டு இருக்கு தெரியுமா, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு ஏதாவது ஆகிட்டா நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா, அதனால தான் அப்படி சத்தம் போட்டேன்னு சொல்லவும் நான் சீக்கிரம் வந்துடுறேன்ப்பான்னு அவங்களும் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிடுவார். காலை கட் பண்ண உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த மேனேஜர் பொண்ணு இருக்காங்களா அவங்களுக்கு கால் பண்ணி இப்போ இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்கணும், ஏன்னா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து நம்ம அப்படி சொல்லிட்டோம், அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு மேனேஜர் பொண்ணு வெளியே வருவாங்களா, கரெக்டாக அவங்க அப்பா வந்துருவார். வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அதிர்ச்சி ஆகிடும் அவருக்கும் அதிர்ச்சி ஆகிடும். அங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னும் போது மேனேஜராக இருக்க பொண்ணு நீ இங்கே இருந்தீங்கன்னா அப்போ அங்கே யார் இருப்பா, அவள் தனியாக இருக்காளா, அப்போ இருந்தது தானே ப்ரோக்ராம் பண்ணணும், என்ன எல்லாம் குழப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹீரோயினை அனுப்பிட்டேன், அதுக்கப்புறம் அவள் கூட வந்துட்டு அந்த ஹீரோவையும் அனுப்பியிருக்கேன், எதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் செட்டப்லாம் போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். சமாளிக்க முயற்சி பண்ணுவாங்க, சமாளிக்கவே முடியல, அவங்க அப்பா கேட்குற கேள்வியெல்லாம் சமாளிக்கவே முடியல, இவங்களும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே போனதெல்லாம் போகட்டும், இப்போ நீ அந்த இடத்துக்கு தானே போகிற, நானும் என் பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நானும் வரேன், அவளை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லை அங்கிள் இப்போ லொக்கேஷன் வந்து அந்த இடம் தானே இல்லை வேறு இடத்துல மாற்றிட்டாங்களா, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நேராக போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒன்றுமே முடியல. டக்குன்னு இப்போ காரில் ஏறி டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களா போகிற வழியிலையாவது ஹீரோனுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்களா, உடனே அவங்க அப்பா வந்துட்டு போகிறதுக்கு தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்ல, அது வரைக்கும் அவள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அது கூட அவகிட்ட சொல்லணும்னு ஏன் நினைக்கிறேன், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அவள் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பொண்ணோட ஃபோன்
இருக்குல்ல அதை வாங்கி இவர் வேற வச்சுக்கிறாரு. இவங்க என்னடா இது இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க, எனக்காக ஏன் நீங்கள் திட்டு வாங்குறீங்க, உண்மையை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும், என்னோட வேலையே இது தானே உங்களை பாதுகாக்கிறதுன்னு திரும்ப அதே தான் அவர் சொல்லிட்டே இருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டே இருக்கு. உடனே ஹீரோயினோட அண்ணன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் பாடி கார்டாக மட்டும் இந்த வேலையை பார்க்கல, அதையும் தாண்டி உன்னை அவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதான் உன் மேலே ஸ்பெஷல் கேர்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே சமாளிக்கிற பேரில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். பெருமை எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ ஒரு போட்டுக்கு தான் கூட்டு போகிறாரு. அந்த போட் ஹவுஸ்ன்ற மாதிரி இருக்குது. அந்த போட் ஹவுஸ்க்கு உள்ளே போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வருது. அதாவது இந்த இடத்துல தான் அவங்க அம்மாவும் அவங்களும் சின்ன வயசுலேருந்தே இருந்திருப்பாங்க. ஸோ அங்கங்கே அவங்க இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுதா, அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோவும் அவங்க அண்ணனும் பதறாங்க. நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் 2 பேர் வெளியே போங்க, நான் இங்கே தனியாக இருந்தால் தான் சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருதா, நான் யோசிக்க முடியும்னு சொல்லவும் இவங்க 2 பேர் வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த அண்ணங்கார் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்பாரு, இப்படி வாய்ப்பு இருக்குமா, அது எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சியோ இல்லை ட்வின்ஸாவோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணோட அண்ணன் இருக்காருல, அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், அவங்க அப்பா ஒரு ப்ளே பாய்ன்றது அப்போவே எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது கூட பிறந்த அண்ணன் இல்லை போல இருக்கு, அதனால அப்படிலாம் சொல்லவும் நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியவில்லைன்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க அம்மா கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லும்போது, அம்மா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், அம்மா இல்லாமல் அவள் மட்டும் எப்படி போட்டில் தனியாக இருப்பா, அதுவும் இவங்க வீடெல்லாம் இல்லை, போட் ஹவுஸில் போட்லேயே தான் சுற்றிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணனாக இருக்கவர் என்ன சொல்வார்னா, இவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஹீரோயின் வந்து கரை பக்கமே ஒதுங்க விட மாட்டாங்க, கடல்லையே அந்த போட்டில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான், நடுக்கடல்லையே தான் அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க, ஏதாவது அவசரமாக வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் கரை வந்து ஒதுங்குவாங்க, அது அவங்க மட்டும்தான் வருவாங்க, ஹீரோயினை வந்து அவங்க அனுப்பவே மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு யார் கண்ணிலையும் படாமல் இருந்திருக்காங்க, தனிமையிலேயே இருந்திருப்பாங்க, ஹீரோயின் வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் வந்துட்டு ஹீரோ கிட்ட இப்போ சொல்லுவார். வந்து அந்த போட்டுக்குள்ளேயே தான் இருந்திருப்பாங்க, அவங்க வெளி உலகத்தை பார்த்ததே கிடையாது, சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் ஜன்னல் மாதிரி, அது மூலியமாக தான் அவங்க பார்ப்பாங்க. அங்கேருந்து பார்த்தா கரைங்க அந்த கடல் அந்த இதை மட்டும் தானே தெரியும், வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, வெளி உலகம் என்னன்னே தெரியாமல் தான் அவங்க அம்மா வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க, வெளியவே அவளை விட மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவள் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவளுக்குன்னு இன்டர்நெட்டோ இல்லை எதுவுமே அவளுக்கு வெளி உலகம் தெரியாது, ஒரு பட்டன் ஃபோன் இருக்கும்ல, அந்த ஃபோனை கூட நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன், அதையும் அவள் மறைச்சி வச்சுருந்தா, அவங்க அம்மா அதையும் ஒரு நாள் பார்த்துட்டாங்க, அதை அவகிட்டேருந்து வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்புறமும் அவள் வந்துட்டு அவளோட லைஃப் வந்துட்டு அந்த பியானோ வாசிக்கிறது, இந்த மாதிரி வேடிக்கை அந்த கடலை வேடிக்கை பார்க்குறது, இது மட்டும் தான் அவளோட பொழுதுபோக்காகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாமே சொல்லுவார். இவ என்னதான் நல்ல பியானோ யாருமே சொல்லிக் கொடுக்காம அப்படி வாசிச்சா கூட அவங்க அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவே நடந்துக்கிட்டாங்க, ஒரு நாள் கூட அவகிட்ட அன்பாகவும் நடந்துக்கிட்டது இல்லை, அவளை பாராட்டினதும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொல்லுவார். இதே நேரத்தில் ஹீரோயினுக்கும் எல்லா மெமரிஸும் வந்து ஞாபகம் வந்திருக்கும், அந்த இடத்துல இருந்தது கொண்டது எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும், இங்கே உள்ள பொண்ணு தான் அவங்க அப்படின்றது இப்போ அவங்களுக்கு எல்லாமே டோட்டலாக தெரிஞ்சிடுச்சு. இவர் வந்துட்டு ஹீரோயினை பற்றி இப்படிலாம் சொல்கிறத கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும், வெளி உலக நாலேஜே இல்லாமல் வெளி உலகத்தை கொஞ்சம் கூட பார்க்க கூட முடியாமல் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். உடனே ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்வார்னா, அந்த அளவுக்குலாம் நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, அவள் அப்படி பார்க்காட்டி கூட அவள் எங்கே எப்படி நடந்துக்கணுன்ற நாலேஜ் அவளுக்கு நிறையவே இருக்குது, அவளை பற்றி நீ ஃபீல் பண்ண வேண்டான்ற மாதிரி இவரும் சொல்லிடுவார். அதோட இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஹீரோயின் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துருவாங்களா, வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்போ அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் போயிட்டு அவர்கிட்ட வந்து பேசுவாங்க, அந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காருல, அவர்கிட்ட போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எனக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பையன் என்ன சொல்வார்னா, என்னை எப்போ நீ எப்படி கூப்பிடுவியோ அந்த மாதிரி கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிரதர்னு இவ கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஹீரோயின் சொல்லிடுவாங்களா. உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்காது, அப்படியே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க. திரும்ப எல்லா ஞாபகங்களும் ஹீரோயினுக்கு வந்துடும். உடனே வந்துட்டு ஹீரோ கிட்ட போய் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி நான் அந்த பொண்ணு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ ஹீரோக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இவளை பற்றி வேற நம்ம யோசிக்கணுமா கண்டுபிடிக்கணுமான்ற மாதிரிலாம் அவருக்கு தோணும். அப்படியே அங்கே பீச்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அங்கே வாக் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும். இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, பேசாமல் என் அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல, அவர்கிட்ட வந்து நான் உங்கள் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாத, ஏன்னா இப்போ அவர் அப்பாவாக இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு அவர் பொண்ணு தான் வந்து உலகமே, அவர் பொண்ணு மட்டும் நீ இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன ஆவார்னே சொல்ல முடியாது, அது மட்டும் இல்லாமல் அவர் பொண்ணு மாதிரியே இருக்க உன்னையும் சும்மா விட மாட்டார், உன்னை சுற்றி இருக்க யாரையுமே அவர் சும்மா விட மாட்டார், அதனால் அந்த தப்பை மட்டும் நீ பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவர் எவ்வளோ கைண்டாக பேசுகிறாரு, அவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும், அவர் வந்து பக்காவான சைக்கோ, பார்க்க தான் அந்த மாதிரி இருப்பார், இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் அந்த டிரைவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் எவ்வளோ நல்ல டிரைவர் தெரியுமா, சொல்லப்போனால் அந்த பொண்ணு தான், அதாவது உன்ன மாதிரியே இருந்தால அவள் தான் வந்துட்டு ஃபாஸ்ட் அப்புன்னு சொல்லி வேணும்னே அப்படி பண்ணது, டிரைவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதனால் பாதிக்கப்பட்டவன் அவன் தான், நான் மட்டும் அன்றைக்கி அவனை காப்பாற்றுறேன்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா இப்போ நான் வந்து ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொஞ்சம் அந்த பொண்ணை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, அன்றைக்கி அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வாடி இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் தெரிஞ்சிருக்கேன்,
எப்படி நான் அவள மாரி நடிக்க முடியும் அப்படின்ற மாரி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பா நான் பண்றேன்ற மாரி இவரும் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த நேரத்துக்கு பார்த்தா கரெக்ட்டா அவங்க அப்பா கிளம்பிட்டு இருந்தார்ல, அவர் நேரா வந்துருவாரு. அந்த அசிஸ்டன்ட் அதாவது மேனேஜர் பொண்ணோட வந்துருவாரு. வந்தவுடனே பார்த்தோன்னா கரெக்ட்டா வந்து, "அப்பா நீங்களான்னோன்னே, ஆமாம்மா உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் சர்ப்ரைஸா வந்துட்டேன்ற" மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆக்ஷனையே வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்து ஹீரோயினோட அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்துருவாரு. வந்துட்டு இந்தா உனக்கு தண்ணி, ஸ்நாக்ஸ்ன்னு வந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இவர புடிச்சுப்பாரு. "என்னடா நீ? யார்றா நீ? என் பொண்ணு தெரிஞ்ச மாரி வந்து டிவில அந்த மாரி பேட்டி குடுத்துருக்க. அந்த ஷோல வந்துட்டு என் பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்படி இப்படின்னு நீ சொல்லியிருக்க. நான் வந்து அவளோட பேங்க் பேலன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ₹1 கூட அவளோட அக்கவுண்ட்லேருந்து உனக்கு வரல. எதுக்காகடா போய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே "இல்ல, இல்ல எங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு அவங்கள தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும். அவங்க எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்ட்ல குடுக்கல, கேஷா குடுத்தாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரிக்கலாம் வாய்ப்பே இல்லன்னு சொல்லிட்டு, ஃப்ராட் தனம் பண்ணி என் பொண்ண ஏமாத்த பார்க்குறியா? யாருடா நீ? யார் அனுப்புன ஆளுன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட ஆரம்பிச்சுறாரு. உடனே இந்த மேனேஜர் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு, இல்ல, இல்ல நீங்க என்ன சார் இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் போய் சாதாரண விஷயம்னோனே, எது சாதாரண விஷயம்னு கேட்கும்போது, நீங்க கோவப்படுற மாரி இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா வந்துட்டு, இப்ப நம்ம கம்பெனிக்கு போட்டியா நெறைய பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா எடுத்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சொசைட்டில ஒரு நல்ல பேர் வரணும் அப்படின்றதுக்காக தான், நாங்க தான் வந்துட்டு இப்படி ஒரு பேச சொன்னோம். ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தெரியும். நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னா, அது கொஞ்சம் நல்ல பேர் இன்னும் கொஞ்சம் எடுத்து குடுக்கும்ல. அதுக்காக நாங்க சொன்னது தான் அவர் சொன்னாரு. மத்தபடி அவரா எதுவும் செய்யல. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னதே இவர் தான். இதெல்லாம் எங்களோட ப்ரீ பிளான் தான். அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லி இந்த மேனேஜர் பொண்ணு சொன்னதுனால இப்ப அவரு தப்பிப்பாரு. ஏன்னா வந்துட்டு சரி, சரி அப்படின்ட்டு இவர் சமாதானம் ஆயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சரி அதெல்லாம் போட்டு இந்த மாரி ஒரு இடத்த எதுக்காக நீ வந்து செலக்ட் பண்ண? அவ எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி. இது மாரி டெவலப் ஆகாத இடத்துல அவ வந்து இப்ப ஷூட்டிங்லாம் அவள வச்சு எடுக்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லவும், இல்லப்பா எனக்கு புடிச்சு நான் தான்ப்பா இத ஓகே சொன்னேன். நான் இங்க இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், வேண்டாம்மா அதெல்லாம் சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாம் அப்ப சரின்ட்டு இவங்க ஹீரோயின் திரும்ப திரும்ப கேட்கவும், சரி ஓகே. ஆனா இப்ப இன்னைக்குள்ள முடிச்சுட்டு கிளம்புற மாரி இருக்கணும் அப்படின்னோன, ஒரு நாள் தங்குற மாதிரி இருக்கணும்னு அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரா? உடனே ஹீரோ வந்துட்டு இப்ப பேசிட்டு இருக்க டைம்லயே வந்து ஹீரோயினுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த ஹீரோயின் வந்துட்டு அப்பாவ வந்துட்டு அப்பானே கூப்பிட மாட்டாங்க. சொட்ட தலையா அந்த மாரி தான் கூப்பிடுவாங்க. அந்த மாரி நீ ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படி இது பண்ணுன்னு சொன்னோனே உங்களுக்கு டக்குனு அது ஞாபகம் வந்துருமா? இது சொட்ட தலையனுக்கு இதே வேலை தான் போச்சு. எதுக்காக அப்படி எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டால, சரி, சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் சிரிச்சுக்கிட்டு ஒத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின பார்த்து என்ன சொல்றாரு, அவங்க அப்பா சரிம்மா நீ ஆசைப்படுற மாரி இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கே வா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர் போயிட்டு அந்த அண்ணன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்பாரு. இன்னும் எத்தனை பேருக்குடா இந்த ஊர்ல இவள தெரியும்? யாராவது வந்து இவள பத்தி அதாவது முன்னாடி இருக்க அந்த பொண்ணு நினைச்சு பேசினாங்கன்னா என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் வந்துருவாங்க. வந்துட்டு இந்த ஹீரோயினோட ஒரிஜினல் பேர் இருக்குல்ல, இந்த பொண்ணோட அவங்கள சொல்லி, "எப்ப நீ வந்த? உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. வந்தாங்களா அந்த பாட்டி வந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்களா. ஹீரோயின் வந்துட்டு, "நீங்க சொல்ற ஆள் நான் கிடையாது. நீங்க யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவரோட பொண்ணா தானே இப்ப இருக்காங்க. அப்படின்னோனே, "எனக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து நீ இந்த கடற்கரையில தானே வளர்ந்த. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு நீனு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா என்ன இப்ப ரொம்ப மினுக்கா தெரியலையா?" அப்படி இப்படின்ற மாரிலாம் கேட்கவும், "நீங்க யாருன்னே எனக்கு தெரியல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு வயசானா இந்த மாரி தான் கன்ஃப்யூஸ் ஆகுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டு விட்டுர்றாங்க. வயசானவங்கள இப்படி தான் மரியாதை இல்லாம பேசுறதா? அப்படி இப்படின்னு அவங்களும் பதிலுக்கு திட்டவும், இந்த அப்பாவுக்கு கோவம் வந்துருது. "என் பொண்ணுகிட்டயே நீ இந்த மாரி பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியவே கேட்டு அதுட்ட மிரட்ட போயிடுறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்ப உடனே இவங்க ஏதோ குழந்தை மாரி ஹீரோயின தூக்கி அவர் தோள்ல போட்டுக்கிட்டு, "ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் பேசுறாருன்னு நெனைக்கிறாரு. உடனே ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கு. எப்ப நான் இவர் பொண்ணு இல்லன்னு தெரியுதோ, அப்ப என் கதையும் இதே நிலைமை தான் போலயே அப்படின்ற மாரி ரொம்பவே பயப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பாவையும் சாப்பிட்டு முடிச்சு அனுப்பி வச்சாச்சு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கிட்ட என்ன பேசுறாங்கன்னா வந்துட்டு, "எனக்கே ஒரு பக்கம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை நான் தான் அவளா இருந்து எனக்கு ஏதாவது சர்ஜரி எதுவும் நடந்திருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என் ஸ்கின்ன தொட்டு பாரு. ஏதாவது சர்ஜரி பண்ண மாரி இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோவும் கன்னத்த தொட்டு பார்க்குறேன்ற பேர்ல மூக்கு, முகர்கட்டு ஃபுல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரிஜினலா தான் இருக்கு, ஒரிஜினலா தான் இருக்கு அப்படின்ற மாரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்களுக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், "பயப்படாத. நாளைக்கு வரைக்கும் நம்ம இங்க இருப்போம்ல. ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிரும். உங்க அம்மாவ பத்தி டீட்டெயில் தெரிஞ்சா கூட சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோனே, "நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்ற?" மாரிலாம் கேட்டுட்டு இருக்கவும், ஹீரோக்கு இப்ப நம்ம எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு, முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல சம்மதிச்சிடுறாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு கடை இருக்கும். அந்த கடையில வந்து இந்த சிப்பியில வந்து ஜுவல்ஸ்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, இந்த ஜுவல்லரி. அத பார்த்தோன்னே ஹீரோயின் அத பார்த்துட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல அவங்க அம்மா இதெல்லாம் வாங்கி குடுத்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அத பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்பாரு, "அதுல எதுவும் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோ." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோன்னு ஆசையா போய் வாங்கும்போது யாரோ அவங்கள பார்த்துட்டே இருக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ நம்மள நோட் பண்றாங்க அப்படின்றது மட்டும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அவங்க அவங்க நினைக்கிறது உண்மைதான். உண்மையிலேயே அவங்கள ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோனோட அம்மா தான். தூரத்துல நின்னு அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. வந்து பேச மாட்றாங்க. ஆனா ஹீரோயின் இத கவனிக்கல. அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப அந்த போட் ஹவுஸ்க்கே போயிட்டாங்களா. போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அவங்களுக்கு தோணிட்டே இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து இவங்களுக்காக ஒரு ஃபோன் வாங்கி குடுத்துருப்பாரு. அது தெரிஞ்சோனே அவங்க அம்மா அத தூக்கி போட்டுருப்பாங்க.
பார்க்குறாங்களா, திரும்ப அந்த டஸ்ட்பின்குள்ளே போயிட்டு அந்த தண்ணி இருக்கும்ல அந்த இடத்த போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே ஃபோன் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் தான் முன்னாடி தானே அம்மா அதை தூக்கி போட்டாங்க, திரும்ப எப்படி அந்த ஃபோன் இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் இருக்கும், அவங்க அம்மா தான் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, அந்த ஆள் வந்து உண்மையிலேயே அவனோட அப்பா தான், அவர் கூட இப்படி இருக்கீன்னா ஒரு பொண்ணை அவர் கூட இருந்துக்க பார்த்துக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. டக்குன்னு இப்போ ஹீரோ வர சத்தம் கேட்டோன்னா வேக வேகமாக மொபைலை வந்து ஆஃப் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்கிறதுனால நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோயினுக்கு இப்போ என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தூக்கி போட்ட ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டு திரும்ப இந்த மாதிரிலாம் அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு சீக்ரெட் அம்மா வந்து மறைக்கிறாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போ ஒரு யோசனையாக இருக்கும். ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ மறுநாள் ஆகுது, ஷூட்டிங்கான நேரம் வந்துருச்சு. எல்லாருமே அதுக்காக ரெடியாகி வந்துட்டாங்க. அந்த மேனேஜர் பொண்ணு, ஹீரோனோட அண்ணன், அப்புறம் அந்த டைரக்டர் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து எடுக்க ஷார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து ஹீரோயினுக்கு நடிக்கவே வரல, சுத்தமாக அவங்க நடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் வேற பொண்ணாச்சு, அவங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. உடனே இந்த டைரக்டர்கள் அவருக்கு சம்மக்கம் வந்துடுது. உனக்கு நடிக்க வருமா வராதா, சும்மா எங்கள் நேரத்தை வந்து வீணடிச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கத்த ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்து மேலே வந்துட்டு அவர் ரொம்ப கோவமாக பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உடனே வந்துட்டு மேனேஜர் பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் கோவப்படாதீங்க, அவகிட்ட தன்மையாக சொல்லுங்கள், அவள் புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேலே என்ன தன்மையாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கும் கோவமாக இருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு எடுக்கிற ஷார்ட் வந்து பார்த்தோன்னா டூயட்டாக இருக்க மாதிரி தான் வந்து ஷார்ட் எடுக்கணும். ஆனால் தனியாக நீ எடுத்துகிட்டு அப்புறம் ஹீரோவை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை மெர்ஜ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் பேசி வச்சுருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு தனியாக நடிக்கிறதுனால அவங்களுக்கு நடிக்க வரலன்ற மாதிரி இருக்கும். இப்போ உடனே இப்போ ஹீரோவை போட்டு அவள் வந்து துணைக்கு ஆள் இருந்தால் தானே நடிப்பா அப்படி இப்படின்னு சொல்லவும், அதோ என்னை வந்து இவ்வளோ தடுத்து இவ்வளோ ஹீரோயிசம் பண்ணார்ல, இவரே ஹீரோவாக நடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் அவர் வம்பு வளர்க்கவும், ஹீரோவும் சரி ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் ஒரு ஹீரோவாக மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவார். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இதுன்றதே மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே விரும்ப ஆரம்பிச்சிருவார். ஷூட்டிங்காக ஏற்பாடுலாம் நடக்கும்ல, அந்த ஏற்பாடுலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயினோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வேற இவங்களுக்கும் அப்படி அப்படியே அப்பப்போ ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இவர் வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாரு. கிட்ட அந்த மேனேஜர் பொண்ணு பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷூட்டிங்கை நம்ம முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும், ஏன்னா இப்போ நீங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் புதுசாக அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, அதுவே பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி வேறு எந்த பிளானும் எனக்கு தெரியாமல் பண்ணிடாதீங்க, அவர்கிட்ட மாட்டிட்டு முழிக்க முடியாது. உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் இந்த மாதிரி சமாளிச்சிட்டேன், திரும்ப இந்த மாதிரி நடக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஷூட்டிங்கும் நல்லபடியாக நடந்துக்கோங்க. ஹீரோ கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சு ரெண்டு பேரும் ஓவராக பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த மேனேஜர் பொண்ணு சொல்லிகிட்டே இருப்பாங்களா. இவங்க ஊன்னு கேட்டுகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தூரத்தில் நின்று அவங்க அம்மா வந்து அவங்களே பார்த்துட்டே நிற்பாங்க. அதை பார்க்கும்போது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இந்த அம்மா ஏன் தூரத்தில் நின்று பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரம் கவனிச்ச ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் இல்லாததை பார்த்துட்டு அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது அந்த பக்கமாக தான் போனான்னு சொல்லவும், ஹீரோ வந்து பார்க்கறதுக்குள்ளே இவங்க கடலுக்குள்ளேயே இறங்க போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தேடிட்டே வந்திருப்பாங்க. அதோடு வந்துட்டு என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு கேட்கவும் அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ தான் ஒரு சின்ன வயசில் நடந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இருக்காங்களா ஹீரோன், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கடல் ஓரமாக அந்த சிப்பிங் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது நேற்று எடுத்துகிட்டு வந்தது, இது முந்தா நேற்று எடுத்தது, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வரும். அதெல்லாம் அப்படியே வாரி குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. போட்டுட்டு இந்த பொண்ணோட கையிலேயே 2 அடியை போடுவாங்க. உனக்கு எக்ஸ்ட்ரா நேரம் நிறையா இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா, அப்போ அந்த பியானோவை மட்டும் வாசிக்கிற வழியை பாரு, வேறு எந்த வேலையும் நீ வச்சுக்கூடாது அப்படி இப்படின்னு மிரட்டுவாங்க. ஒரு அம்மா மாதிரியே பேச மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த வயசில் வந்து அழுதுகிட்டே ஓடி இருப்பாங்க. இப்போ அதை நினச்சி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு இங்கேருந்து என்னை பார்க்குற மாதிரி தான் தெரியுது, அங்கங்கே நின்று பார்க்குறாங்க, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசுகிறோன்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. ஹீரோ வந்துட்டு சரி வா, நீ இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்க, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு போகிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் படம் பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ சொல்லுவார். எங்கள் அப்பா வந்துட்டு என்கிட்ட ரொம்பவே கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் என்னை தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே படம் பார்க்கும்போது தான் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது எங்கள் அப்பா எனக்காக அவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணார். அப்போ தான் தெரிஞ்சது நம்ம மேலே பெற்றவங்க வந்து பிரியமாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பிரியத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க, நம்மக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அவங்க அப்படியே ஒரு அண்ணன் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே பேரண்ட் ஆகிறது வந்து ஃபஸ்ட் டைம் தானே ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நம்மளை அதட்டுறோம் கண்டிக்கிறோன்ற பேரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மற்றபடி அவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால தான் அவங்க எப்போவுமே நம்மளுக்காக இருக்காங்க அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோனுக்கும் அது புரியுது. அது மட்டும் இல்லாமல் உன் மேலே உங்கள் அம்மாவுக்கு பிரியம் இல்லை அப்படின்னா உன்னை இவ்வளோ நாள் வளர்த்துருக்கவே மாட்டாங்களே, அவங்க பிரியம் இல்லாமல் அவனை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் ஹீரோனோட அந்த எண்ணம் இருக்குல்ல, அவங்க அம்மா பற்றி இதாக நினச்சாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். சின்ன வயசில் நடந்த விஷயத்தையும் ஹீரோ நினச்சி பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா அடித்த உடனே இவங்க அழுதுகிட்டே போவாங்களா, அந்த டைம் வந்துட்டு ஆசைப்பட்ட பொருளை பிடுங்கி இப்படி அடி வாங்கின உடனே ஒரு ஜுரம் வரும், ஒரு அழுக வரும், இப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஹீரோயினுக்கும் வந்திருக்கும். உடனே அப்பவும் அவங்க அம்மா தான் வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து மெடிசன்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது தான் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட கையை பார்ப்பாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்கல்ல, அந்த சிப்பியெல்லாம் எடுத்து
எடுத்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணி அவங்க அம்மா அதை கையில் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும் போதே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை இப்போ நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அந்த மேனேஜர் பொண்ணும் ஹீரோயினோட அண்ணன் இருக்கார்ல, இவங்க 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கா ரொம்பவே அவங்கள பிடிச்சி போகுது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொப்போஸும் பண்ணிடுறாரு. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க லவ் பண்ணுறியே இல்லைன்னு சொல்லாமல் தேங்க்ஸ் மட்டும் சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்க. அவர் கேட்கும்போது இவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, இப்போ எனக்கு உன்னை பிடிக்கலன்னு ஒரு மூஞ்சுக்கு நேரம் சொல்கிறியா, அதுக்கு தான் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அது உன்னோட அபிப்பிராயம், எனக்கு உன்னை பிடிக்கணும்னு நீ நினைக்காத, அதெல்லாம் நீ தலைகீழ நின்னாலும் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இவருக்காக ரொம்ப ஃபீல் ஆகிடுது. எப்படியாவது இவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிப்பாரு. பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு ஒரு ஆப்பை வந்து உருவாக்கியிருப்பாரு. அந்த ஆப் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இப்போ தனியாக ஒரு பொண்ணுங்க வந்து வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு அந்த ஆப் மூலயமா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போய்டும் மெசேஜ். யாருக்காவது ஒரு அதாவது அவங்கள கேர் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு மெசேஜ் போய்டும். இது அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்போ நான் சிங்கிளாக தானே இருக்கேன், நான் எங்கேயாவது தனியாக போகும்போது எனக்கே ஏதாவது ஒரு ஆபத்துனா உங்ககிட்ட நீ வந்து அந்த ஆப்பை நீயும் போட்டு வச்சுக்கோ, அதை பார்ட்னராக நீ உனக்கு வந்து காண்டாக்ட் வர மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் அதை நினச்சி பார்த்துட்டே இருப்பார். ஹீரோயின் இப்போ மேனேஜர் இருக்காங்களா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பாரு. நாளைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்களா, இப்போ இவங்க வரும்போது அவங்களுக்காக அந்த ஸ்பெஷலாக ஃப்ளவர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வேறு ஒரு பக்கம் இந்த மேனேஜர் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. மறுநாள் ஆகுது, எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பி போயாச்சு. இப்போ ஆஃபீஸ்க்கு வராங்க. அதாவது மேனேஜர் பொண்ணு இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்காக பொக்கேலாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறாரு. ரிசப்ஷனில் போயிட்டு கேட்குறாரு அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி கேட்குறாரு. இதே நேரத்தில் ஆல்ரெடி அவங்கள பற்றி கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் அப்படின்னா ஹீரோனோட அண்ணன் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் கையில் பூக்கொந்தோடு நின்றுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன ஒரே பேரை வச்சு 2 பேரும் விசாரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், தனியாக வாங்க பேசுகிறோன்னு கூப்பிட்டு வந்து பேசிக்கிறாங்க. அப்போ பேசும்போது நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணன் கேட்கும்போது, இது வரைக்கும் இல்லை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லவும், இல்லை இல்லை நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. நம்ம 2 பேருமே ஜென்யூனாக போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம 2 பேரில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள அவங்க ஓகே பண்ணட்டும், அப்புறம் ஒருத்தர் விலகிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிறாங்க. பேசினபடியே வந்துட்டு 2 பேருமே வந்து நேரில் போய் பார்க்க வேண்டாம், 2 பேருமே அவங்கவுங்க வாங்கியிருக்கோம்ல அந்த பூங்கொத்தை கொண்டு போய் அவங்க ரூமில் வச்சுருவோம், அவங்க யாரோட பூங்கொத்தை எடுக்கிறாங்களோ அவங்கள தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நினைப்போன்ற மாதிரி சும்மா பேசிக்கிறாங்க. அதே மாதிரி வைக்கவும் இது 2 பூங்கொத்து வந்து இருக்கா, ஹீரோ அந்த மேனேஜர் பொண்ணு இருக்கால அவங்க பார்க்குறாங்க. அதில் ஹீரோட ஃப்ரெண்டு வாங்கியிருக்காருல அந்த பூவை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. உடனே அதை எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது. என்ன அவன் வச்ச பூவை எடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு, அதாவது மேனேஜர் பொண்ணுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்க போகிறாங்கன்ற நியூஸ் வரவும் அப்போ தான் இவருக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் இவங்களை இன்டர்வியூ எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பொண்ணு சொல்கிறாங்களா. உடனே எப்படியாவது ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு அவங்கள சுற்றி வரவும் ஒரு கட்டத்தில் அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் சரி வா உனக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட இவங்க என்ன கேட்பாங்கன்னா, 21 வயசில் நீ எப்படி எல்லாத்தையும் படித்து முடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கே எல்லாத்தையும் படித்து முடித்தேன், நான் என் படிப்பெல்லாம் பாதியிலே நிப்பாட்டிட்டேன், படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தாலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கும்போது உங்களுக்கு சரியான கோவம் வருது. படிப்பையே உனக்கு ஒர்த்து இல்லை, அதில் படிக்கிறதுனால யூஸ் இல்லைன்னு சொல்கிற நீ வந்துட்டு இந்த வேலையை மட்டும் ஒர்த்தா நீ எப்படி நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன கரெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ட்ராமாலாம் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒன்று மட்டும் உனக்கு நல்லா சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை தான் நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த பூவை செலக்ட் பண்ணாங்களோ அந்த பூ வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்குன்றது அவருக்கு மட்டும் தெரியும். ஸோ அவர் கொடுத்தது தான் இது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூவை பார்க்குறாங்க. இதை இவரும் பார்க்குறாரு. என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன்றது நல்லா தெரியுது, ஆனால் உங்களுக்கு இன்னும் என் மேலே லவ் வரல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல இங்கே நான் வேலை பார்க்குறதுக்கு. நான் இவங்க முடியாதுன்றாங்க. ஒரு டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோயினை சுற்றி எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்கள பற்றி என்னென்னமோ என்கிட்டே பேச சொன்னா. ஸோ ஹீரோயினை பற்றி எனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், நான் அவங்க கூடயே இருந்தால் மட்டும் தான் உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆபத்தில் இருந்து அவங்கள காப்பாற்ற முடியும், அதுக்காவது நான் இங்கே வேலைக்கு தானே சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இவங்க வந்து உடனே கேட்பாங்க, ஏன் எதுவும் ஐடியா எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னா சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, பிளான்ன்றதுலாம் அப்படிலாம் கிடையாது, இப்போ ஒருத்தவங்க எதிரி இருக்காங்கன்னா அதாவது ஒரு பூச்சி மாதிரி தான், ஒரு பூச்சியை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வருது அப்படின்னா வந்து தட்டி மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது தப்பிச்சு போய் பல பூச்சிகளை உருவாக்கி கொண்டு வந்துடும். இதே ஒரு எறும்பு பூச்சியும் நம்மளை கடிக்க வருது அப்படின்னா வந்து அதை அங்கேயே அடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப் ஆகலாம். அப்படி தான் நம்மளோட எதிரிகளும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும், அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்குது, இப்போன்னு கிடையாது, அந்த டைமில் தான் எனக்கு அந்த பிளான் வரும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த வேலை வந்து லேஸ்பட்ட வேலை கிடையாது, ரொம்ப ரிஸ்க்கானதுன்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு இப்போ ஹீரோ வந்துகிட்டே இருக்காரு. வரும்போது பார்த்தோம்னா அந்த ஒரு வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹீரோயின் மேலே போய் இதெல்லாம் கொட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஜூஸ் மாதிரி கலந்து கொடுக்குது. அது மாதிரி இன்னொரு ஆளும் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொண்டு வந்து ஹீரோயின் மேலே கரெக்டாக ஊட்ட வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ஒன்றுமே புரியல. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ வந்து கொடையோடு சுற்றிட்டு இருந்ததுனால கொடையை அப்படி
விரிச்சிடுறாரா, ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. டக்குன்னு இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட மேனேஜரும் வந்துடுறாங்க, மேனேஜர் பொண்ணு வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஹீரோயினோட அண்ணன் இருக்கல அவரும் வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இவங்களோட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும், சரி போனா போது இருந்து தொலை அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இப்போ ஓகே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினை சேஃபாக உள்ளே கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே யார் அனுப்புனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேச்சு வருது. 2 பேர் வந்துட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு இப்போ இவங்க 2 பேர், அதாவது மேனேஜர் பொண்ணு அந்த ஹீரோனோட அண்ணனும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவள் ரொம்ப ஓவராகவே போயிட்டு இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே உள்ள வந்த ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஹீரோ கிட்ட அந்த ஃபோன் விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி அம்மா வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்துட்டு நீ அவரோட பொண்ணு தான், அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. நான் எப்படி அவரோட பொண்ணாக இருக்க முடியும், நான் பதிலுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணால் ரிப்ளைவே அனுப்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஒருவேளை நான் ட்வின்ஸாக இருந்திருப்பேனோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அந்த டைம் தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ அவங்க அப்பா வந்து வெளியே போயிருப்பாரா, அந்த ஆஃபீஸில் வந்துட்டு இன்னொருத்தவங்க இருப்பாங்களா, ஹீரோ மாதிரி வேலையை இன்னொருத்தர் பார்த்துட்டு இருப்பார்ல, அவர் கொஞ்சம் வரதுக்கு நேரமாகும்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த டைமை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பார்ல, ட்ராக் பண்ணுறதெல்லாம், அதனால பண்ணிவிட்டு நான் இப்போ அவர் ரூமுக்கு போய் ஏதாவது தேடி பார்க்குறேன். அப்படி தேடி பார்த்தா அவர் ட்வின்ஸா, அந்த பொண்ணு யார் என்ன ஏது அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அது வரைக்கும் நீ மற்ற கேமராலாம் ஒர்க் ஆகாத மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லவும் அவர் ஃப்ரெண்டும் அதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ நேராக போயிட்டு அதெல்லாம் தேடி பார்க்கலான்னு ஒரு பக்கம் உள்ளே போகிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பக்கம் போய் உள்ளே போய் தேடிட்டே இருப்பாரு. அங்கே வந்து இருட்டில் தான் தேடிட்டு இருக்காரு, இன்னும் லைட்டு போடாமே தேடிட்டு இருக்காரு. தேடும் போது எதுவுமே கிடைக்கலையா, அப்படியே பதுங்கி பதுங்கி தேடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோயினும் அவங்களுக்கும் மனசு சரியில்லை. சரி இப்போ அப்பா இல்லாத நேரத்தில் நம்ம போய் தேடுவோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்க உள்ளே வராங்க. வேற யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் மட்டும் தனியாக தேடிட்டே இருப்பாங்களா, எதுவுமே கிடைக்காது. தெரியாதனமாக ஒரு ஸ்விட்சை வேற ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே ஸ்விட்ச் தெரியாதனமாக ஆன் ஆன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கேமரா செட்டிங்ஸ் வந்து எல்லாமே தெரியும். அதாவது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ரூமு, அவங்க எங்கே போனாலும் ஹாலு, கிச்சன், அவங்க போகிற வர இடம் எல்லாமே வந்துட்டு கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்காருன்றது ஹீரோயின் இப்போ தான் பார்க்குறாங்க. இதுக்காக இப்படி செஞ்சிருக்காரு, பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையுமே கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க அப்பா உள்ளே கத்திக்கிட்டே வருவார். என் பொண்ணு நேரமாகுது, நேரம் அவள் தூங்கி இருக்கணுமே, எங்கே போனான்னு தெரியல, அவளோட அந்த அவளை பார்த்துக்கன்னு வச்ச ஆளா அவனையும் வர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் தேடிக்கிட்டே சத்தம் கொடுத்துக்கிட்டே வருவார். இதை ஹீரோயின் கவனிச்சிருவாங்களா, உடனே வந்துட்டு தடுமாறி உள்ளே போயிடுவாங்க. டக்குன்னு ஹீரோ தான் இருக்காரு, அப்படியே தாங்கி பிடிச்சிருவாரு. எங்கனே தெரியல சத்தம் போட்டுட்டே உள்ளே வரவர் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் வந்து பார்த்துறாரு. ஹீரோயின் வந்து கரெக்டாக இவர் ரூம்குள்ளே தான் வந்திருக்கா அப்படின்றத கவனிச்சிடறாரு. அடுத்தது வந்து அந்த அந்த கர்டன்ஸ் இருக்கும்ல, அதுக்குள்ளே தான் மறைஞ்சு போய் நிற்கிறா அப்படின்றதும் தெரிஞ்சிடாரு. உடனே இப்போ கர்டன்ஸை விலைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு சம்மக்கம் வந்துடுது. உடனே ஹீரோ இருக்கார்ல, எனக்கு டைம் முடிச்சிச்சு, நான் கிளம்புறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. அவர் போனோன்னு ஹீரோனை பயங்கரமாக திட்டுறாரு. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா, நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டியே, அவன் இங்கே வேலை பார்க்குறவன், அவன் கூட போய் நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என் ஸ்டடி ரூமில் தான், அதாவது என் ரூமில் தான் வந்து நீ பண்ணிட்டு இருப்பியா, இப்போ வந்துட்டு நீ கூப்பிட்டவன் வந்தானா இல்லை அவனை உன்னை இழுத்துட்டு வந்தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னே இருக்கீங்க, என் மேலே அக்கறையாகவே இருக்க மாட்டீங்க, எனக்கு அம்மாவும் இல்லை, யாருமே என் மேலே பிரியமாகவே இல்லை, என்னை சுற்றி நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களாம் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க, இவன் மட்டும் தான் என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவை சீன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் உனக்கும் அம்மாவுக்கும் என் மேலே பிரியம் இருந்துச்சான்னு கூட தெரியல, பேருக்கு பெற்று போட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிச்சிடும். ஹீரோ வந்து இப்போ நின்றுந்தாரில் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க கழுத்தில் ஒரு மைக் தான் செட் பண்ணி போயிருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்கறதுக்காக. இப்போ அப்பாவுக்கு கோவம் வந்துடும். நீ என்ன சொல்கிற, நீ என்னை பற்றி பேசினா கூட நான் தாங்கிட்டு இருப்பேன், ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு இப்படி பேச எப்படி மனசு வந்துச்சு, அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா, அவள் உனக்குன்னா உனக்கு ஒன்றுனா அவள் வந்து துடிச்சு போயிடுவா, அவள் அப்படிப்பட்டவ, அவள் நீ வயிற்றில் இருக்கும் போது அவளுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமான உடம்பு சரியில்லாமலாம் இருந்துச்சு, அப்போ வந்து பெயின் கில்லர் போட்டால் தான் அந்த வலியெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அப்போ கூட அவள் அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, அந்த மாதிரி பெயின் கில்லர் எடுத்துகிட்டா வயிற்றில் இருக்க உன்னை பாதிக்கும்ன்றதுக்காக தான் அவள் அதை கூட எடுத்துக்கல, அப்படிப்பட்ட தெய்வத்தை பார்த்தா நீ இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு கோவப்படுவார். நம்ம கல்யாணம் ஆகி எங்களுக்கு பல வருஷம் ஆகி எங்களுக்கு குழந்தையே பிறக்கலை, குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த அளவுக்கு நாங்கள் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக உங்கள் அம்மாவுக்கு வந்து தீராத ஒரு நோயும் வந்துருச்சு. அந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமே எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால தான் அந்த நோய்க்கு கூட மெடிசன் எடுக்க முடியாமல் உன்னை பெற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே உயிரை போராடி உன்னை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டா. அவளை பார்த்து நீ இந்த மாதிரி சொல்லிட்டேல, இதெல்லாம் உனக்கு நம்ப முடியல, இரு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லாக்கர் வச்சிருக்காரு. அந்த லாக்கரை திறந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுப்பார். பாக்ஸை திறந்து பார்க்கும்போது இந்த ஹீரோனோட குட்டி பொண்ணாக இருக்கும் போது அந்த குட்டி கால் பாதம் இருக்குல்ல, அதை அச்சு எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காரு. இங்கே பாரு, உன் மேலே நாங்கள் எவ்வளோ பிரியமாக இருக்கோன்றது தெரியும்னு காட்டும் போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் ஒரே ஒரு பொண்ணு தானா, நான் ட்வின்ஸு கூட கிடையாதா, பர்த் சர்டிஃபிகேட்டில் என் பேர் மட்டும் இருக்குது, அப்போ அவள் பற்றி ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு யோசனையாக இருக்குது. இருக்காரு. இப்போ எங்களுக்குள்ள ஒரே பொக்கிஷன் நீ மட்டும் தான், இந்த வீடியோ கூட
பாரு அப்படின்னோடனே அவங்க டெலிவரி டைமில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கும். அதையும் பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இப்போ இதை நினச்சி அலறதா இல்லை உண்மை என்னன்னு தெரியாமல் அலறதான்னு கன்ஃபியூஸ் ஆகி அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றுமே புரியலை, அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்களா. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன தான் நடக்குது இங்கே? அப்போ அவங்க அம்மா இவ்வளோ நாளாக வளர்த்தாங்கன்னா அப்போ அவ யார் இவ யாருன்னு யாருக்குமே எதுவுமே புரியல. இதில் இப்போ ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது இப்போ இருக்க ஹீரோனோட அம்மா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினல் பொண்ணு இருக்காங்கல்ல ஹீரோ, அதாவது ஹீரோயின், அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க எதுக்கு இதை கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல. இப்போ அந்த சீனையும் காட்டிட்டு இருக்காங்க. அந்த சீன்லேயே ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் இந்த செக்அப்லாம் நடந்துகிட்டே இருக்கும்ல, அதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் பொண்ணு அங்கே வந்து நின்றுட்டு இருக்குமா, அப்பப்போ ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் திமிரா பேசுறது அது ஒரு வேலையாகவே வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இவங்கள மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணது ஹீரோனோட அப்பா தான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ வேற யாரோ ஒருத்தவங்களை தள்ளிட்டு போகும்போது ஹீரோனை தான் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லும்போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க திரும்பி பார்ப்பாங்களா, பார்க்கும்போது இவங்களுக்கும் கோவமாக பேசுவாங்க, இவங்களும் கோவமாக பேசுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த மேனேஜர் பொண்ணு இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வில்லி பொண்ணு இருந்திருக்காங்களா, அவங்களுக்கு தான் வேலை பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு வேலை பார்க்குறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஹீரோனோட அப்பா தான் வந்துட்டு இவங்க தான் வேலை பார்க்குறோன்னு சொல்லும் போது எனக்கு நீங்கள் வேலைக்கு செஞ்சதே பிடிக்கல, என் அப்பா சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்கே வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லவும் இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த ஆட்டிடியூடை வந்து மாற்றிக்கணும், நீங்கள் வந்துட்டு இப்படி இருக்கீங்கன்றதுனால தான் அவர் என்ன வந்துட்டு உங்களுக்கு மேனேஜராக இருக்கிற மாதிரி, அதாவது இவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பாங்கள்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்க. என்கிட்டேருந்து சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கூட உங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோமா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, என்கிட்டயே வேலை பார்த்துட்டு என்கிட்டயே முறைச்சிட்டு போறியான்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டி அவங்க அப்பா சொன்னதுனால அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மெய்டு வந்து கூட வந்திருப்பாங்கல்ல, மேடம் நம்ம இப்போ செக்கப்புக்கு போகலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னா இதை கேட்டதோடையே அவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் வந்துட்டு செக்அப் பண்ணாமல் வீட்டுக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பலார்னு ஒரு அற விழுது. இது வந்துட்டு இந்த மாதிரி தான் ஹீரோனோட ஆட்டிடியூட் இருந்திருக்கும். ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ வந்து மிஸ் ஆயிருக்காங்க. யாருன்னா அவங்க அம்மா வந்து பூட்டி வச்சிருக்காரு. இப்போ இந்த ஹீரோனா இருக்காங்களா, இவங்க ரொம்ப கைண்டாக தான் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ எதுக்காக இப்போ வந்து இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறா அப்படி இப்படின்ற இதெல்லாம் பரவிட்டே இருக்குல்ல, அதை கெடுக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு மெய்டை வந்து கை நீட்டி அடிச்சிருக்காங்க, இவ்வளோ திமிரா நடந்துக்கிறாங்க அப்படின்ற வீடியோ வந்துட்டு இங்கே போயிட்டுருக்கும். அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அந்த மேனேஜர் பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி என்னம்மா இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பொண்ணை பற்றி நல்ல விதமாக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அங்கே எங்களையும் மீறி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் சீக்கிரமாகவே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவுமே எடுத்துக்காதீங்க. அவள் வந்துட்டு ரொம்பவே திமிராக அலைஞ்சிட்டு இருந்தா, இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கி தான் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வச்சுட்டு ஃபோனையும் வச்சுருவாங்களா, அவங்க அப்பா வந்து இப்போ யோசிச்சு பார்ப்பாரு, அதாவது அந்த பொண்ணு மேலே இப்போ நம்ம பொண்ணா இல்லையான்றது இவருக்கு இப்போ டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி அவங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு பாட்டி வந்து சொல்லியிருப்பாங்களா வேற ஒரு பேரை சொல்லி, அதனால இவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும், நம்ம இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கலாமே, எதுக்காக என்னோட ரூமை தேர்ந்தெடுத்து இங்கே வந்துட்டு இருந்தாங்க, இது எல்லாமே நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இப்போ இவங்களும் ஹீரோவும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பக்கத்தில் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நார்மலாக நடக்கிற மாதிரியே பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என் மேலே டவுட் வந்துருச்சோன்ற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, அப்படின்னா முன்னாடி உள்ளவங்க வேற மாதிரி இருப்பாங்கல்ல, அதனால தான் அப்படி இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோன் வந்து அடுத்ததான் என்ன கேட்பாங்கன்னா, சரி ஓகே இப்போ நான் தான் என்னை பற்றி தேடுறேன் அப்படின்னா எனக்கு நீ ஒரு உண்மையை சொல்லு, ஏன்னா எனக்கு நீ ரொம்ப விசுவாசமாக தான் இருக்க, அன்றைக்கி நான் எங்கள் அப்பா ரூமுக்கு வரும்போது எனக்கு முன்னாடி நீ வந்து இருந்தியே, நீ எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. அவர் உடனே சமாளிக்காத உண்மையை மட்டும் சொல்லணும்னு இவங்க ஹீரோயின் சொல்லவும் அவர் வந்து சொல்லுவார், ஆமாம் அன்றைக்கி எனக்கும் அந்த மாதிரி டவுட் இருந்தது, நீ எப்படி நீ யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன், ஏன்னா நான் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் நான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன், நீ அவரோட பொண்ணு தான்றது கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீ கண்டிப்பாக ட்வின் சிஸ்டராக தான் இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இல்லையே அன்றைக்கி எங்கள் அப்பா என்கிட்ட பேசும்போது அந்த ஒரு பாதத்தை தான் காட்டினாரு, ஒரு பர்த் சர்டிஃபிகேட் தான் வச்சுருந்தாரு, பிரசவமாகும் போது கூட ஒரு பிள்ளையை தான் காட்டினாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதை நீ நம்பாத, ஏன்னா வாய்ப்பு இருக்குது உங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு உங்கள் அப்பாவை நம்பி நீ எதுவும் இது பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவார். நீ அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் எதுவும் உளறிடாத, அவர் ரொம்ப மோசமான ஆள், நீ அந்த அவர் பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரு, அதாவது அவர் வளர்த்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சால் கூட உன் உயிருக்கு தான் ஆபத்தாகும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லவும் உன்னை ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீயும் என்கிட்ட வந்து லாயலாக இருக்க பாரு, எனக்கு தெரியாமல் நீ மட்டும் தனியாக போய் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நீ எந்த வேலையும் பார்க்காத, இப்போ நீ என்கிட்ட மைக்கை கொடுத்தில அதுக்கான வேலை முடிஞ்சிச்சுல இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மைக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தான் மைக்கை வச்சிருப்பாரு. ஹீரோ மைக்கை வச்சிருக்கிறது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி அவங்க மைக்கை கொடுத்தோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும், அச்சோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லும் போது ஃப்ரெண்டு இப்போ கோவப்படுவார், நீ ஒரு விஷயமா காரியமாக தானடா அங்கே போனேன், அதுக்குள்ளே யாரடா அவகிட்ட எல்லாத்தையும் உன்னை சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுவுமே அவகிட்ட சொல்லவே இல்லைடா, ஆனால் நான் மைக்கு வச்ச விஷயம் தெரிஞ்சிடுச்சு, நான் எதுக்காக அவள் வீட்டுக்கு போயிருக்கேன், அதாவது அவங்க வீட்டில் வந்துட்டு என் அப்பாவுக்கு வந்து அவங்க வீட்டு
ஆளுங்களால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு நான் போய் வேற ஒரு பேரில் போய் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் நான் அவகிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா விடாமல் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரா, பார்த்து பார்த்து ரொம்ப ஓவராக சப்போர்ட் பண்ணுற, லவ்வுக்குன்னு விழுந்துராதரா, அதுக்கப்புறம் போன வேலை எதுவும் நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு வேற கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த வில்லி பொண்ணு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்குல்ல, அந்த வீடியோவை இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு இதை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு அந்த மேனேஜர் பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்துட்டு நிறைய நேரத்தில் வந்துட்டு டேக்ஸ் கட்டாமல் அதாவது என்ன சொல்கிறது, மிஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதாவது வேணும்னே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சரியான ப்ரூஃப் ஆதாரம் எல்லாமே இருக்குது, நீ இன்னொரு தடவை ஹீரோனோட லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருந்த அப்படின்னா உன்னை பற்றின விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இப்போ நிறைய நம்ம வசமாக வந்து லாக் ஆகிருக்கும், ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடும். இப்போ இன்னொரு வீடியோவும் வைரல் ஆகும். இவங்க ஆள் வச்சு அனுப்புனாங்களே ஹீரோயின் முகத்தில் வந்து ஏதோ ஜூஸ் மாதிரி ஏதோ கொட்டுறதுக்காக, அதை வந்துட்டு ஹீரோ வந்து அப்படியே ஹீரோவுமாக வந்து காப்பாற்றிட்டார்ல, அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல ஒரு கப்பலாக இருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ அவங்க வீடியோஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக வேற போயிட்டுருக்கும். பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே தப்பாக வந்து இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஹீரோயின் மேலே வந்து இந்த கெட்ட பேர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறந்துட்டு மக்கள் வந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, என்னால் முடியாது, நான் அவங்களுக்காக வேலை பார்க்க தான் வந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் இப்போ மேனேஜர் பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க தான் வந்திருக்க, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறன்றது எனக்கு தெரியும், அதையும் தாண்டி ஹீரோயின் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும், ஸோ நீ இதை பயன்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, நிறைய நேரத்தில் அப்படி நடக்கலாம், ஆனால் வந்துட்டு எங்களை மாதிரி வேலையாட்களுக்கு நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறோன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வந்துட்டு இதே மாதிரி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும், அது எங்களை மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு அசிங்கம், அதை என்றைக்குமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அங்கே தான் இருப்பாங்க, ஹீரோனோட அப்பாவும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டாம், அவருக்கே விருப்பம் இல்லாத விஷயத்தை வந்து கம்பல் பண்ண வேண்டாம், அவரை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ ஹீரோனோட அப்பா வந்து அவங்க ஏஞ்சி போயிடுவாங்க. அப்போ ஹீரோனோட அப்பா என்ன சொல்வாருன்னா, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அது எந்த அபிப்பிராயமும் இல்லை அப்படின்வாங்க. அப்போ இப்போ இவர் எதுக்காக ஹீரோ விட்டு வச்சிருக்காருன்னா, ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை, ஹீரோன் தான் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு மற்றபடி அவங்க மேலே எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோனோட அப்பா என்ன கேட்பாருன்னா, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவள் நாங்கள் சொல்கிறத விட நீ சொல்கிறது தான் அதிகமாக கேட்குறா, உன் கூட தான் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இப்போ நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் கொஞ்ச நாளாக வந்துட்டு அவளுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ண வேண்டியது இருக்குது, அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவள் கேட்க மாட்டேங்கிறா, நீ சொன்னால் அவள் எல்லாத்தையுமே கேட்குறா, அவகிட்ட சொல்லி எப்படியாவது அந்த மெடிக்கல் செக்கப்புக்கு ஒத்துக்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே, நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறாரு. நான் போயிட்டே இருக்கு. இப்போ அடுத்த ஷோ ஒன்று எடுக்கணும், அது வந்து டேட்டிங் ஷோ. அந்த ஷோக்காக வந்துட்டு ஒரு ஹீரோ வந்து வந்திருக்காரு, அந்த ஷோ நடிக்கிறதுக்காகவே. ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, என்னதான் வெளியே ஹீரோயினை பிடிக்காத மாதிரி ஹீரோ இருந்தாலும் அவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால இவர் வந்துட்டு ஹீரோயின் கூட இப்போ நடிக்க போகிறன்றதுக்காக ஹீரோயின் கிட்ட நிறையவே பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோக்கு சம்மக்கம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஹீரோ அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு இவர் மேலே செம்மையாக கோவம் வருது. அடுத்ததாக இப்போ வந்து அந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டேட்டிங் ஷோ தானே, அப்படியே தவறி விழணும், அப்படியே பிடிக்கணும், அப்படியே ரொமான்ஸ் நடக்கணும், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதாவது நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தடுக்கி உள்ள வச்சா ஹீரோயின் போய் கரெக்டாக ஹீரோ கையில் போய் விழுறாங்க. அவர் தாங்கி பிடிச்சது மட்டும் இல்லாமல் அப்படியே அணைச்சி வேற பிடிச்சி வச்சிருக்காரா. இதை பார்த்தோன்னே நான் அந்த டைரக்ட் பண்ணிட்டு இருக்கவருக்கு சம்மக்கம் வருது. இங்கே ஷோ வந்து அவன் தானே ஹீரோ, நீ என்ன இடையில வந்து நீ ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. வந்து இப்போ நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வேலைக்கு ஆள் இருந்தாங்கன்னா அந்த வேலையை மட்டும் அவங்க பார்க்கட்டும், இதிலெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவனை நான் காசு கொடுத்து ஹீரோவாக நடிக்க கூட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு எங்கள் மேடம்க்கு ஏதாவது ஒன்றுனா நான் தான் அவங்களை நின்று பார்க்கணுன்ற மாதிரி அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோவா கூட்டு வந்த ஹீரோவா எப்படியாவது உண்மையிலேயே ஹீரோயினுக்கு ஹீரோவாக மாறிடும்ன்ற மாதிரி ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு போகும்போது லைட்டாக மலை தூர்ற மாதிரி இருக்குது. ஹீரோ கொடை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஹீரோ இருக்கார்ல, அந்த டேட்டிங் ஆப் மூலயமா அந்த ஹீரோ அவரும் கொடை எடுத்துகிட்டு வேகமாக வரவும் ஹீரோவோட கொடையில ஏகப்பட்ட வித்தைகளை வச்சிருக்காரு. அவர் நீட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கத்தி அது போயிட்டு அந்த கொடையை வந்து கிழிச்சு விட்டுருது. அது ஓட்டையாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கொடை தானே இப்போ ஹீரோயின் வர முடியும். அதை பார்க்கும்போது ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீரோவை ரொம்ப பிடிக்குது. இருக்க இடத்துல தான் ஹீரோவும் இருந்துட்டு இருப்பாரு. இப்போ ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அந்த டேட்டிங் அந்த ஷூட்டிங் இருக்கும்ல, அதில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க, நான் அவங்ககிட்ட பேசுறதெல்லாம் உனக்கு சுத்தமாக பிடிக்கல, உனக்கு பொறாமப்பட்டு தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் உதாசனப்படுத்துகிற மாதிரி ஹீரோ அப்படி இப்படி திரும்பிக்கிறாரு. இவர் இப்படிலாம் நடந்துக்கிறது ஹீரோயினுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் வந்துட்டு இருக்கு. அடுத்த சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்ததை கிஸ் பண்ணுற சீன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு அடுத்ததாக என்ன சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாரா. அங்கே வந்துட்டு அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி சீன்
போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கே பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோவுக்கு ஒரு மாதிரி வேற வயிறு எரிச்சல் வயிற்றெரிச்சல் அது மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அதோட வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த அந்த ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ இருக்காரு. நைட் டைம் ஆனோன்னா கதவை போட்டு தட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தோம்னா நாளைக்கு அந்த ஷூட்டிங் நடக்க போது அதுக்கு ரிஹர்சல் பார்க்கணுமா, இந்த கிசிங் சீன் வந்து ரிஹர்சல் பார்க்கணுமா, அதுக்காக கதவை தட்டிட்டு இருக்காரு. அதை உடனே ஹீரோயின் பார்த்துட்டு சரி நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு வேற இவங்களும் கிளம்புறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் சொல்றதை சொல்றேன், இதெல்லாம் வந்துட்டு ரிஹர்சல் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது, அந்த டைமில் பார்த்துக்கலாம்னு ஹீரோயினும் கேட்க மாட்டாங்க. ரிஹர்சல் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஷூட்டிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அவன் கூட தான் ரிஹர்சல் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினுக்கு இப்போ புரிஞ்சிருது இவர் என்ன பேச வராருன்னு. டக்குன்னு அவர் கதவு தட்டிகிட்டே இருக்காரா, எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லவும் அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சரி இவர் தான் கிஸ் பண்ண போகிறார் போல இருக்குன்னு இவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இவங்க என்ன சொல்லிடுறாருன்னா ஹீரோ நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வெளியே வந்துடுறாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வேற வந்துடுது. ஹீரோக்கா வெளியே வந்தோன்னு சிரிப்பாக வேற வந்துடுது. ரெண்டு பேருமே நினச்சி ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து வருது. அது என்னன்னா ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படின்னா வந்துட்டு அவன் உன்னை நேசிச்சுலாம் அவன் இல்லை, அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன் வீட்டுக்கே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. ஒருவேளை இப்படி இருக்குமோன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காருல்ல அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஹீரோனோட அப்பா வந்து அவளுக்கு மெடிக்கல் செக்அப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதுவும் இந்த டாக்டர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதில் எதுவும் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு, இது கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாரு. போது இப்போ ஹீரோன் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இப்போ நான் வெளியே போகணும் அப்படின்னோடனே ஹீரோ வந்து அவர் வேலை தானே உடனே கூட வராரு. இப்போ அவங்க போகிற இடம் வந்து தேட்டருக்கு தான் வராங்க. வந்துட்டோன்னே ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அது என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாடிகார்டாக இருந்திருப்பார்ல, அப்போ வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் நிறைய ஃபோட்டோஸும் அவங்கள எடுத்து வச்சிருப்பாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அப்போ நீ நானும் தெரியறதுக்கு முன்னாடியே அவளையே நீ ஃபாலோ பண்ணியிருக்க, உனக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பகை இருக்கா பிரச்சனை இருக்கா, இதுவும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கியா, என்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பரவாயில்ல எனக்கு புரியுது, நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும், என்கிட்ட கூட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும், அதை எல்லார்ட்டையும் சொல்லணும் நம்மளுக்கு தோணாது, தோன்றவங்கள்ட்ட தானே நம்ம சொல்ல முடியும், ஆனால் என்கிட்ட உள்ள சீக்ரெட்ஸ் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல தயாராக தான் நான் இருக்கேன், ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி தோணாதானே நீங்கள் சொல்லுவீங்க, அப்படின்னா நான் சொல்லணும்னா நீங்களும் அதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும், அது உங்களுக்கு சரிப்பட்டு வந்தால் சொல்லுங்கள் நம்ம மேற்கொண்டு பேசுவோம், இல்லாட்டி இந்த மீட்டிங்கை இப்போவே முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எந்திரிச்சு போகிறாங்களா, ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவருக்கு இவங்களை உண்மையிலே தான் பிடிச்சிருக்கு ஆனால் சொல்ல முடியல, ஆனால் அவர் வந்த வேலையும் வேறு தான், அப்படியே அமைதியாகவே இருக்கார். ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. இருட்டை பார்த்தோன்னே வந்துட்டு ஹீரோயின் வந்து பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவர் உடனே அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எடுத்து வச்சுப்பாரு. அப்போ ஒரு பூனை வந்து குறுக்கால போகும்போது அதுக்கே பார்த்து பயந்துருவாங்க. அப்போ தான் ஹீரோயினை பிடிச்சிட்டு நிப்பாட்டும் போது ஹீரோ அப்படியே க்ளோஸாக அவங்க மேலே போய் சாயிற மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான், நிறைய சீக்ரெட்ஸை வந்து மறைச்சு வச்சிருக்கான், அவன் உண்மையை நம்மக்கிட்ட மறைக்கிறான், ஆனால் இவனை நம்மளுக்கு பிடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமாக அவங்க இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்வாருன்னா நான் என்கிட்ட நீ இவ்வளோ கேள்வி கேட்ட உங்ககிட்ட சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது, ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், உங்ககிட்ட யாரோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ நான் சொல்லலாம் வேறு மாதிரி கதைகள் கட்டலாம், இதே வேறு யாராவது கேட்டிருந்தா நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருப்பேன், ஆனால் என்கிட்ட இதெல்லாம் கேட்டது நீ, உங்ககிட்ட பொய்யா கூட என்கிட்ட எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதுன்னு எதுவுமே நடந்ததில்லை, என்னை சுற்றி என்னை கேர் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே வந்து பிரகாசமாக இருந்தது, என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாததை என்னால் தாங்கிக்கவே முடியாது, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கூட உனக்கிட்ட நான் எல்லாத்தையுமே கிளியராக சொல்கிறேன், அது வரைக்கும் என்கிட்ட கூச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு போகணுன்ற மட்டும் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கேட்குற ஹீரோன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே நீ சொல்கிற டைமில் சொல்லு, ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணு, என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல, அவகிட்ட நீ இந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்க, அவள் மேலே இருந்த மாதிரி தான் என் மேலே உனக்கு இருக்கா அதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா அவளை நான் ஒரு மனுஷியாக கூட மதிச்சதே கிடையாது, ஏன்னா அவள் அந்த அளவுக்கு ஒரு அரகண்டானவ, ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ என்னோட தேவதை, உன்னை நான் வச்சிருக்க இடமே வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஒரு வழியாக அவரோட லவ்வை இந்த மாதிரி அவர் தெரியப்படுத்திட்டாரா. இப்போ ரெண்டு பேரும் அந்த பக்கம் இருட்டாகவே இருந்தாலும் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இருட்டுக்குள்ளேயே வந்து ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க சின்ன சின்ன வெளிச்சத்தில். அங்கே கொஞ்சம் ஜாமானுங்களாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓப்பனாக இன்னும் லவ்வே சொல்லிக்கல, ஆனால் ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்போ மறுநாள் வந்து இந்த டேட் ஷூட்டிங் எடுக்கணும்ல, அதை எடுக்கிறதுக்காக அந்த ஹீரோ வராரு. இப்போ நம்ம ரிஹர்சல் பார்க்கலாமான்னு திரும்பவும் அவர் ஆரம்பிப்பார். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. என்ன இப்போ அடுத்து அந்த ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி கிட்ட வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆரோ மாதிரி வந்து நடுவில் வந்து அவங்களுக்கு நடுவில் வந்து விழும். பார்த்தீங்கன்னா அப்படியே மரத்தில் வந்து குத்தி நிற்கும் பாருங்க ரெண்டு பேரும் சேரும் போது. அதை பார்த்தோன்னே எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா ஹீரோ இருக்காருல்ல, அங்கே தான் அந்த கேம்லாம் வச்சு விளையாடுறது. அப்போ அந்த ஆரோ போடணும், அதை அவர் அங்கே போடாமல் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டு விட்டுருப்பாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். என்ன இவன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே புரியும், அவர் அந்த அளவுக்கு வந்துட்டு
பொசசிவாக இருக்காரு, அதனால தான் அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இது நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கேம் விளையாடி அவங்களுக்காக அவ்வளோ டெடி பியர்ஸை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாரு ஜெயிச்சு. உடனே ஹீரோயின் வந்துட்டு பஞ்சு மிட்டாயெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, ஹீரோக்காக அதை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எனக்காக நீ இவ்வளோ இதெல்லாம் பண்ணுற, ஆனால் ஓப்பனாக என்ன லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட இருந்து வராதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்க பஞ்சு மிட்டாயை சாப்பிட்றியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ கிட்ட வருவார். ஆனால் சாப்பிடாம அப்படியே ஹீரோயினை கொஞ்சம் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுவார். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். அந்த மெசேஜில் வந்து என்ன போட்டிருக்கும், அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவங்க அம்மா ஆல்ரெடி சொன்ன வார்த்தைகள் அதில் இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, ஹீரோ இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்க இப்போ இந்த ஹீரோட அம்மா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்துறதே அவங்களுக்கு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போது, அந்த ஆக்சிடென்ட்ல அவளை நான் வந்து எடுத்துருவேன், அவளுக்கு பதிலாக கரெக்டான நேரத்துக்கு நீ அந்த பக்கம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த இடத்துக்கு போனால் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் ஞாபகம் வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்பதான் சில விஷயங்கள் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வரும். அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு பதிலாக அவங்கள மாதிரியே இருக்க இவங்களை அனுப்புறதுக்காக கொஞ்ச நாளாவே இவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த ரூடா நடந்துக்கிறாங்களா, அவங்க எப்படி நிற்பாங்க, நடப்பாங்க, சாப்பிடுவாங்க, சிரிப்பாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் நடந்த ஆக்சிடென்ட்ல இவங்களும் அந்த தண்ணிக்குள்ளே போனதுல வந்து இவங்க மண்டையிலையும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே இவங்க மறந்து போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு. உன்னை ஹீரோ எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ ஒரு காரணத்துக்காக நேரம் வரும்போது சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயம்லாம் எதுக்காக அம்மா பண்ணாங்க, எதுக்காக அவளை மாதிரி என்னை நடிக்க சொல்லி கொடுத்தாங்க, என்னை எதுக்காக தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்க, அவளை அந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஹீரோயினுக்கு தான், அவளை அவங்க தூக்கிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக இவளை இங்கே வச்சுட்டாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்றத அவங்க வாயாலேயே தெரிஞ்சுட்டு அது எல்லாத்தையும் அப்புறமா ஹீரோ கிட்ட வந்து ஷேர் பண்ணணும், அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தேடணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அவங்களா சொல்கிற வரைக்கும் நம்மளும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இருக்க சூழ்நிலை தான் அவளும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா ஒருத்தவங்க நேசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவங்களா மனசு விட்டு சொல்லும் போது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அப்படி தான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் தெரியும். இந்த மூவி ரிவ்யூ வந்து இங்கேயோட கம்ப்ளீட் ஆகுது. இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம்.